வணக்கம் நண்பர்களே. இன்றும் வழமை போன்று நாங்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி உரையாட இருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் உங்களோடு சந்திக்க இருப்பவர் ஐரோப்பாவிலும் அதற்கு வெளியேயும் நன்கு அறிமுகமானவர். அவர் ஒரு ஊடகவியலாளர், எழுத்தாளர், அதிலும் முதன்மையாக ஒரு போட்டோ ஜேர்னலிஸ்ட், விஷுவல் ஜேர்னலிஸ்டும் கூட, புகைப்பட பிடிப்பாளர். அண்மையில தாயகத்தில் இடம்பெற்ற கடைசி யுத்த நிகழ்வுகளை ஆவணப்படுத்தியும் இருக்கின்றார். உங்களுக்கு பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சிருக்கும், தேசநெட் நேயர்களுக்கு புதியவராக இருப்பார். அமரதாஸ் அவர்களோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் அமரதாஸ். வணக்கம். நீண்ட காலத்துக்கு முன்னரே ஒரு நேர்காணலுக்கு நீங்கள் கேட்டிருந்து அது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு முதல் உங்களுடைய புகைப்பட ஆவணம் வந்த காலத்துல கேட்டிருந்தேன், அது முடியாமல் போயிடுது. நான் இதுல இன்னொன்று சொல்ல தவறி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இவர் குறிப்பாக இவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில், ஆவண தொகுப்பு வெளியீட்டு விழாவில் பிரித்தானியாவுடைய பிபிசி ஜேர்னலிஸ்ட் பிரான்சிஸ் ஹரிசன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். ஸோ உலக அளவில் மிகவும் அறியப்பட்ட ஊடகவியலாளர் என்று கூட நாங்கள் சொல்லலாம். அமரதாஸ், இப்ப நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற விடயம் ஓரளவுக்கு ஒரு சர்ச்சையையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம். அதாவது விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் எப்பொழுது அவருடைய அந்த இறுதி மூச்சு நிறுத்தப்பட்டது என்றது தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகளும் வெளி வந்து கொண்டிருக்கின்றது. அது தொடர்பாக அவருக்கு ஒரு நினைவேந்தலை செய்வதற்கான முயற்சிகள் ஏற்கனவே ஒன்று மே 18 நடந்திருக்குது. அதே போன்று இன்னொரு நிகழ்வை செய்வதற்கும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில இந்த நேர்காணல் மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். இப்ப இது ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னு நினைக்கிறீங்க? 2009 நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. இப்ப ஏன் இது இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அமரதாஸ்? தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் தியாக சாவு அடைந்த திகதி 2009 ஆண்டு மே மாதம் 19ஆம் திகதி. இதை பல்வேறு ஆய்வுகளின் அடிப்படையில் நான் அதை ஆய்வு செய்து கண்டுபிடித்து அது பற்றி கட்டுரைகளாகவும் எழுதி பல இடங்களில் அதை பற்றி பேசியும் இருக்கிறேன். அவருடைய தியாகச்சாவு தொடர்பாக பலருக்கு தெரிந்திருந்தாலும் நீண்ட காலமாக இது அவருக்கான ஒரு அஞ்சலி நிகழ்வை செய்கிறதா இல்லையான்றது பற்றிய ஒரு இழுபறியிலேயே காலம் கடத்தப்பட்டு வந்திருக்குது. இதுக்கு பின்னணியில சில மோசடி குழுக்களும் செயற்பட்டு கொண்டிருந்திருக்கு. இந்த பின்னணியில தான் இந்த அஞ்சலி நிகழ்வு கட்டாயம் செய்யப்பட வேணும் என்று சில தரப்புகள் முன்னெடுத்து செய்தும் இருக்கிறார்கள். குறிப்பாக பிரபாகரன் அவர்களோ அவருடைய மனைவியோ அவருடைய மகள் துவாரகாவோ உயிரோடு இருப்பதாக சொல்லிக்கொண்டு சிலர் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட தொடங்கினார்கள். இந்த பின்னணியில இதுக்கு எதிராக அவருக்கான அஞ்சலி நிகழ்வை செய்து அவருடைய தியாகச்சாவை அறிவிக்க வேண்டும் என்று சிலர் முன் வந்தார்கள். இந்த பின்னணியில இருந்து பார்த்தால் அவருடைய உறவினர்கள் வேலுப்பிள்ளை மனோகரன் அவர்கள், அவருடைய மகன் கார்த்திக் மனோகரன் அவர்கள், அவரோடு சேர்ந்து வேறு சிலரும் பல்வேறு நாடுகளில் இருந்து வெவ்வேறு தரப்பினரும் கூடி டென்மார்க் நினைக்கிறேன் அந்த நாட்டில பெரிய அளவில் ஒரு வீரவணக்க நிகழ்வை செய்திருந்தார்கள் 2024 ஆண்டு. இப்போது சுவிஸ் நாட்டில் 8ஆம் மாதத்தில் ஒரு வீரவணக்க நிகழ்வை செய்வதற்கு சிலர் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மத்தியில இருக்கிற பெரிய பிரச்சனையாக நான் நினைப்பது பிரபாகரன் அவர்களுடைய அந்த தியாகச்சாவு நடந்த நாள் தொடர்பான தெளிவின்மை. அது பற்றி ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டே இருக்கு நெடுகவே. அவர் 18ஆம் தேதி தான் தியாகச்சாவடைந்தார் என்று சொல்லி சில தரப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், கருதி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இவர்களும் பின்பற்ற நினைக்கிறார்கள். ஆனால் நீண்ட காலமாக தாங்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த நிகழ்வை மேற்கொள்ள இருப்பவர்களும் மே 18 தான் சொல்கிறார்களா? அவர்களும் மே 18 தான் சொல்கிறார்கள். அது தவறு. அவர்கள் 2 விதத்துல தவறு செய்வதாக நான் கருதுகிறேன். ஏற்கனவே 2024 ஆண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த வீரவணக்க நிகழ்வை மழுங்கடிக்கிற மாதிரியான கருத்துக்களை அங்கங்க சமூக வலைத்தளங்கள்ல பேசிக்கொண்டு வர மாதிரி படுகுது. இப்ப இனி நடக்க போற வீரவணக்க நிகழ்வு தான் முதலாவது நிகழ்வு என்ற அடிப்படையில் அவர்கள் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அதை சொல்ல முடியாது. வரலாற்று ரீதியாக பார்த்தால் பெரிய அளவுல நடந்த முதலாவது நிகழ்வு ஏற்கனவே நடந்துட்டு, அதை பின்பற்றித்தான் இனி அடுத்த நிகழ்வுகள் செய்யப்பட வேணும். அல்லது அது பற்றிய சரியான வரலாற்று தகவல்களை மூடி மறைக்காமல் அது பற்றிய தகவல்களை சொல்ல வேணும். அதையும் சேர்த்துத்தான் பேச வேணும் என்றுதான் நான் நினைக்கிறேன். வரலாற்றில நாங்கள் மூடி மறைப்புகளை செய்ய முடியாது. அடுத்தது 2வது முக்கியமான பிரச்சனை, அவர்கள் 18ஆம் தேதி தான் அவருடைய தியாகச்சாவு நடந்திருக்கு என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தாங்களும் ஆய்வு செய்ததாக நான் நினைக்கிறேன். அவர்களுடைய ஆய்வு
தகவல்கள்ல தவறு இருக்க வேணும், ஆய்வுல குறைபாடு இருக்கணும், அல்லது ஏதோ உள்நோக்கமோ ஏதோ பெரும்பான்மை கருத்துக்கு அவர்கள் இசைந்து போற மாதிரியோ தான் அதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப என்னென்றால் இப்ப ஆகஸ்ட் 2 இதை கூட்டியிருக்கிற இந்த தாயக செயலணி என்ற அமைப்பு அதற்கான ஆதாரங்கள் என்று சொல்லி நான் சில வீடியோக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனா அந்த வீடியோக்கள்ல செயலணி இல்ல, தகவல் தவறு, அது வேற ஏதோ நினைவெழுச்சி அகவம் என்று வரும். ஆனா அந்த நினைவெழுச்சி அகத்துக்கு பின்னால இருக்கிறவர்கள் தாயக செயலணி என்று சொல்லப்படுது. ஆனா அவர்கள் ஒரு பேர் வச்சுத்தான் அதை செயற்படுத்தினோம், மேதகு நினைவெழுச்சி அகமோ அதான் அவர்களுடைய பெயர். அதுல செயற்படுகிறவர்கள் விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்கள், அவர்கள் தான் அதை சேர்ந்து முன்னெடுக்கிறார்கள். அஞ்சலி நிகழ்வுகள் யாரும் செய்யலாம், எல்லாருக்கும் அந்த உரிமைகள் இருக்கு. ஆனால் வரலாற்று தவறுகள் இல்லாமல், வரலாற்று பிரிவுகள் இல்லாமல் செய்யறதுதான் முக்கியம் என்று நான் கருதுறேன். அந்த அடிப்படையில அவர்கள் இப்ப என்னுடைய நேர்காணல் ஏற்கனவே இன்னொரு ஊடகத்திலையும் வந்திருக்கு. அதுல நான் பல விஷயங்களை விரிவாக பேசி இருக்கிறேன். அது எல்லாரும் பலரும் பார்த்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் வேற ஆட்களும் பேசி இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு அந்த ஸ்ட்ராங்காக சரியான ஆய்வு தரவுகளோட பேசினது நான் அந்த 19ஆம் தேதி நானும் பார்த்திருக்கிறேன். நான் பல விஷயங்களையும் பார்த்திருக்கிறேன். நான் உங்கள் அளவுக்கு தெளிவாக யாரும் அதை முன்வைக்கல. இப்ப நீங்கள் எந்த முன்பு உங்களுடைய காணொளிகளை பார்த்திராதவர்களுக்கு நீங்கள் எந்த அடிப்படையில நிச்சயமாக அது மே 19ஆம் தேதி தான் நடந்தது என்ற முடிவுக்கு வாரீங்க? என்னிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்கள், ஏற்கனவே வெளிவந்திருக்கக்கூடிய ஆதாரங்கள், அது முன்னமே வந்துடுது. இப்ப பலர் மத்தியில ஒரு குழப்பம் இருக்குது. கமால் குணரட்ன எழுதின அந்த புத்தகத்துல இருக்கிற தகவலை வச்சு கொண்டுதான் 19 என்ற முடிவுக்கு வருகிறார்கள் என்று ஒரு கருத்தை சொல்ல வழிபடுகிறார்கள். ஆனால் ஆய்வென்று வரும்போது அது எல்லா தரப்புகள்லையும் இருந்து கிடைக்கக்கூடிய ஆய்வுகளை, அந்த தரவுகளை எடுத்து ஆய்வு செய்ய வேணும். அது ஒரு அடிப்படையான விஷயம். ஆனால் இந்த கமால் குணரட்ன என்ற புத்தகம் 2016ஆம் ஆண்டு தான் ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்திருக்கு, அது வெளிவந்திருக்கு. அதுக்கு முதலே இந்த ஆவணங்கள் எல்லாம் கசிய வழிகிட்டது. அது 19ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டிருக்குது. பிரபாகரன் அவர்களுடைய உடல் மீட்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு 19ஆம் தேதி முற்பகல் காலை அந்த நேரங்கள்ல அந்த பதிவுகள் எல்லாம் நடந்திருக்குது. அன்று மத்தியானம் கடந்த நிலையில கருணா அவர்கள், தயாநிதி அவர்கள் அந்த இருவரையும் அழைத்து கொண்டு அந்த உடலை காட்டியிருக்கிறோம். அதை பற்றி கொஞ்சம் விரிவா நாங்க பேசலாம். அந்த அவருடைய யூனிஃபார்ம் அகற்றப்பட்டு காண்பிக்கப்பட்டிருக்கு, சேறு பூசப்பட்டிருக்கு அவருக்கு உடலுக்கு. இப்படியான விஷயங்கள் நடந்திருக்கு. நான் 19ஆம் தேதி என்றத எப்படியான முடிவுக்கு வாரன் என்றால், இது கொஞ்சம் விரிவாக பேசப்படக்கூடிய வேண்டிய விஷயம். அந்த ஆதாரங்களின் அடிப்படையில பார்த்தால் அவருடைய உடல் மீட்கப்பட்டது, அது பதிவு செய்யப்பட்டது எல்லாமே 19ஆம் தேதியில நிகழ்ந்திருக்கு. இது அந்த கேமராக்களுடைய அடிப்படை தரவுகள்ல இருந்து அதை உறுதிப்படுத்த முடியும். அந்த மெட்டா டேட்டாஸ் என்று சொல்லப்படுற அந்த தரவுகள்ல அதனுடைய அந்த கேமராவுடைய டேட்டாவை நீங்க எப்படி எடுத்து அந்த டேட்டா உங்களுக்கு கிடைச்சதா? இல்ல, இணையதளங்கள்ல கிடைக்கக்கூடிய படங்கள்ல அது பார்க்க முடியாது. என்னிடம் சில இணையதளங்கள்ல இல்லாத, பொதுவழியில இல்லாத சில படங்களையும் நான் ஒரு புலனாய்வு ஊடகவியல் அடிப்படையில நான் அதை சேகரிக்க முடிஞ்சிருக்கு. அப்படியான சில படங்களை வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நிறைய படங்கள், அது மட்டும் இல்ல அவருடைய படங்கள் மட்டும் இல்ல, அந்த காலப்பகுதியில 18ஆம் தேதி 19ஆம் தேதி அந்த 17ஆம் தேதி அந்த காலப்பகுதிகளுக்குள்ள எடுக்கப்பட்ட வேறு பல படங்களையும் பேஸ் பண்ணி ஒரு கிராஸ் செக் பண்ணி நிறைய கம்பேர் பண்ணி ஆய்வுகள் செய்துதான் நான் அப்படியான முடிவுக்கே வாரன். அப்ப 19ஆம் தேதி அந்த படங்கள் பதிவாயினதுக்கான தெளிவான தடயங்கள் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. விஷயத்தையும் அதோட நான் சேர்த்து சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே என்னுடைய முன்னைய நேர்காணல்களை சொல்லி இருப்பேன். அவருடைய உடல் ஒரு நெகிழ்ச்சி தன்மையோட இருக்குது, வெளியில கொண்டு வெவ்வேறு நிலைகள்ல வைக்கப்பட்டிருக்குது. அந்த வெவ்வேறு நிலைகள்ல இருக்கிற படங்கள் இருக்குது. அந்த நெகிழ்ச்சி தன்மையோட, அந்த பிளெக்சிபிலிட்டியோட அந்த உடல் இருக்கு. ஒருவருடைய உடல் ஒருவர் இறந்ததுக்கு பிறகு ஒரு 2 மணி நேரம் தொடக்கம் ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள இறுக்கமடையும், ரிகர் மோர்டிஸ் என்று சொல்லுவார்கள். அந்த நிலை அடைவதற்கு முன்னரே இந்த படங்கள் பதிவாக்கப்பட்டிருக்கிறது தெளிவா தெரியுது படங்கள் மூலம். சில நிமிடங்கள்லயே காண்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள சில வேளை முன்ன பின்ன, இப்ப அந்த புத்தகத்துல அவர் கமால் குணரட்ன சொல்லி இருக்கிற ஒரு டைம் இருக்குது, 10 மணி அளவுல ஒரு நேரம். அந்த நேரம் சரியா இருக்குமான்னு எனக்கு சின்ன சந்தேகம் இருக்குது. ஆனால் அவர் அந்த புத்தகத்துல குறிப்பிடுறது என்னென்றால், அவரும் இன்னொரு ஜேர்னலிஸ்ட், அது ITN சேர்ந்தவர், அந்த இடத்துல இருந்திருக்கிறார். சுஜித் விதான பத்திரன என்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் அதுல இருந்திருக்கிறார். அவர்கள் இருவரும் சொல்லி இருக்கணும் அந்த உடல்ல சூடு இருந்ததாக.
உடல் வெளியில கொண்டு வந்து தாங்கள் பார்த்தபோது சூடு இருந்ததாக சொல்லுகிறார்கள். அது இருந்திருக்குமான்றது எனக்கு தெரியல. அந்த நீர்ப்பரப்புல சதுப்பு நில பகுதியில அந்த உடல் இருந்து கொண்டு வரப்படுது. அந்த உடல் சூடு எல்லாம் இருக்குமான்றது தெரியல. சில வேளை இருந்திருக்கலாம். ஆனா அந்த நேரத்துக்குள்ள முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் அந்த படங்கள்ல இருக்கக்கூடிய அந்த உடலின் ஃபிளெக்சிபிலிட்டி, அந்த ரிகர் மோர்டிஸ் சார்ந்த ஆய்வுகள், நான் இதெல்லாம் சுயாதீனமாக ஆய்வு செய்து டாக்டர்ஸோட எல்லாம் நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன். அந்த இரத்த கசிவு படத்துல இருக்கக்கூடிய இரத்தத்தின் தன்மைகள், உடல் தன்மைகள் இதெல்லாம் பார்த்தா 19ஆம் தேதி தான் அவருடைய தியாகச்சாவு நிகழ்ந்திருக்கு என்றதை உறுதியாக சொல்ல முடியும். 18ஆம் தேதி நடந்திருந்தால் முதல் நாள் இறந்த ஒருவருடைய உடல் 19ஆம் தேதி எப்படி இருந்திருக்கும்ன்றது அது இப்படி இருந்திருக்காது. நிச்சயமாக இப்படி இருந்திருக்காது. ஆனா பலரும் அந்த உடனடியாக சொல்லப்பட்ட விஷயம் முதலில் காட்டப்பட்ட உடல் பிரபாகரனுடையது அல்ல என்று சிலர் சொல்லி இருந்தார்கள். அப்ப அதை என்னென்று நீங்கள் மறுதளிப்பீங்கள்? அது உண்மையிலேயே பிரபாகரனுடைய உடல் தானன்றத அவர் தப்பி போயிருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையிலையும் அவர் இறந்திருக்க கூடாது என்ற ஒரு விருப்பத்திலையும் சொல்லப்பட்ட கதைகளா இருக்கலாம். அடுத்தது இந்த வேற சக்திகள் அல்லது அரச தரப்பு கூட யோசிச்சிருக்கலாம். இதை எப்படியோ மூடி மறைச்சு வேற ஏதாவது மனிப்புலேட் பண்றதுக்கு முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் விஷயம் என்னென்றால் அன்று உடல் வெளியில கொண்ட உடனேயே படங்கள் பதிவு செய்யப்பட்டு மீடியாக்கள் அது கசிஞ்சிட்டு வெளியில வந்துட்டு உடனடியாகவே போக்கஸ் ஆயிட்டுது. 18ஆம் தேதி போர் முடிந்ததாக அரசாங்க தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு பிரபாகரனுடைய உடல் எங்கே என்று சொல்லி அவைக்குள்ள ஒரு சர்ச்சைகள் ஏற்படுது இராணுவ தரப்புக்குள்ள. அப்ப அவற்றை உடல் கிடைக்கல என்று சொன்னால் போர் முடியல என்றதானே அர்த்தம். இதெல்லாம் அந்த புத்தகத்துல சில விஷயங்கள் வருகிறது என்றெல்லாம் அவர்கள் பார்த்து திருப்பியும் தேட வலிக்கிறார்கள். பிறகு பார்த்தால் 19ஆம் தேதியும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற வலிக்கிறது, சண்டைகள் வருது. பிறகு சின்ன சின்ன அணிகளாக பிரிஞ்சு இராணுவத்தினர் அந்த சதுப்பு நில பகுதிகளுக்குள்ள போய் கடல் பகுதியில அந்த ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு சண்டைகள் நடந்தது. அவருடைய தியாகச்சாவு 19ஆம் தேதி காலையில நடந்திருக்கலாம், அதிகாலையில அல்லது காலையில நடந்திருக்கலாம் என்றதுக்கான எவிடன்ஸ் அந்த படங்களை வச்சுக்கொண்டு 100% ப்ரூஃப் பண்ண முடியும் சயின்டிபிக்காக. அந்த நேரத்துல பிரபாகரனுடைய உடல் தான் என்பதற்கான அடையாளங்கள், மச்சங்கள், ஏதாவது குறிப்பான விடயங்கள் அந்த அவருடைய உடல்ல உங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது? அவரை மிக இளம காலத்துல அறிந்தவர்கள், பார்த்தவர்கள் இப்பவும் உயிரோட இருக்கிறார்கள். அவரோட நெருங்கி பழகிய போராட்ட செயற்பாடுல இருந்தவர்கள் வெளியில நீண்ட காலமாக வெளியேறி வெளியிலேயும் இருக்கிறார்கள். அவரோடு இறுதி காலம் வரைக்கும் இருந்தவர்களும் இருக்கிறார்கள். பலரும் அவருடைய உடல் தான் என்றதை சொல்லி இருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில எனக்கும் அது தெரியும். அவரை நான் பல முறை பார்த்திருக்கிறேன். அவரோட எனக்கு ஊடாட்டம் இருந்திருக்கிறது, தொடர்பு இருந்திருக்கு. அவருடைய அங்க அசைவுகள், நடவடிக்கைகள், அவர் எப்படி பேசுவார், அவருடைய அந்த மேனரிசம் சொல்லப்படுற விஷயங்கள்ல இருந்து எல்லாமே உடல்ல இருந்து நீங்கள் அதான் சொல்ல வரேன். அந்த உடல்ல இருக்கக்கூடிய நான் சில விஷயங்களை அந்த முதல் நேர்காணல்களையும் சொல்லி இருப்பேன். அந்த அங்க அடையாளங்கள்ல இருந்து நான் இன்னும் சொல்லாத ஒரு சில முக்கியமான புள்ளிகளும் இருக்கு, பொது வழியில சொல்லாதது. அதை நான் இப்ப சொல்ல அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது தொடர்பான சர்ச்சைகள் போய்கொண்டிருக்க இப்ப இந்த அவர் இருக்கிறாரண்டே இப்ப சொல்லி கொண்டு ஒரு தரப்பு வருகுது. இப்ப இதை எப்படி இதை கொண்டு போயினோம்ன்றதெல்லாம் தெரியல. ஆனால் நிச்சயமா இப்ப அவருடைய உடல் இல்ல, இருந்தா தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம். ஆனா அவருடைய உடல்ல இருந்து தலைப்பகுதியில இருந்து காயத்துல இருந்து சில பகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கு. அது டெஸ்டுக்காக கூட இருக்கலாம், டிஎன்ஏ டெஸ்டுக்காக இருக்கலாம், வேறு நோக்கங்களுக்காக இருக்கலாம். பெரும்பாலும் டிஎன்ஏ டெஸ்டுக்காக தான் இருக்க வேணும். அந்த நேரம் இலங்கையில டிஎன்ஏ டெஸ்ட் வசதி இல்லைன்னு சொல்லப்படுது. இந்தியாவுக்கோ வேறு இடங்களுக்கோ அனுப்பி அதை செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனா எடுத்திருக்கிறார்கள். அதெல்லாம் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த புகைப்படவியலாளர் என்ற அடிப்படையில் அந்த படங்களை ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த காயம் எப்படி ஏற்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுல பலருக்கும் அந்த சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறார்கள். என்ன பொறுத்தவரையில அவர் இப்படி சொல்லலாம், அவர் வலது கை பழக்கம் உள்ளவர். அப்ப தன்னுடைய கைத்துப்பாக்கி எடுத்து வலதுபுறமாக சுட்டு கொண்டிருந்தால், வெளிப்புறமாக இருந்து சுட்டிருந்தால் காயம் இந்த வலதுபுறமாக இருந்து இடதுபுறம் நோக்கி அந்த காயம் வந்திருக்க வேணும். ஆனால் அந்த படங்கள்ல இருக்கிறதன்படி அது இடது புறத்துல இருந்து வலதுபுறம் நோக்கி இருக்கிறத காண முடியுது. அந்த ஒரு சத்தாருக்கு இருக்குது அந்த காயம். ஆனால் அவர் ஏற்கனவே சில பரிசீலனைகளை செய்திருக்கிறார். உடன் மரணத்தை எப்படி நிகழ்த்த முடியும், அதாவது அந்த ஷுவர் டெத், உடனடியாகவும் நிச்சயமாகவும் சாகிறதுக்கான வழிமுறைகள், அதுகள் எல்லாம் அவர் செய்து பார்த்திருக்கிறார், யோசிச்சு பார்த்திருக்கிறார் என்றதும் எனக்கு தெரியும். அதுக்கும் சில தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லலாம். தன்னைத்தானே சுட்டுக் கொள்வதாக இருந்தால் வெளியில வச்சு சுடும் போது அந்த துப்பாக்கியுடைய பேரல்கள் கூட சறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? ஆனால் அதுக்கு
வாய்க்குள்ளேயே வச்சு சுடுறதுக்கு ஒரு முறை இருக்கு. அது வந்து அந்த அறக்காது, பெரல் அறக்காது. அதே நேரம் உடன்மரணம் நிகழும். அந்த அந்த வேதனை இல்லாமல் சாக முடியும் என்ற ஒரு 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 கருத்து இருக்கு. தலைப்பகுதியில அது வந்து பெரிய காயத்தை ஏற்படுத்தும். மூளையில அந்த வலி தெரியாமல் இறக்கக்கூடிய ஒரு தன்மை அதுல இருக்கும். அவரை பொறுத்தவரையில நான் ஏற்கனவே நேர்காணல்கள்ல குறிப்பிட்டிருக்கிறேன். நான் இதுல சுருக்கமா சொல்றேன். கிளிநொச்சியில நாங்கள் இருந்த காலப்பகுதியில, நான் அங்க இருந்த காலப்பகுதி, இப்ப இறுதிப் போர் கிளிநொச்சிக்குள்ள வரையில போர் நடந்து கொண்டிருக்கு அங்கால மன்னார் பக்கங்கள்ல. அப்ப ஒரு திரைப்படம் ஒன்று வருது, டவுன்ஃபால் என்ற ஒரு திரைப்படம். அது ஒரு ஜெர்மன் திரைப்படம், உண்டகாங் ஜெர்மன் தலைப்பு. அந்த திரைப்படத்தை விடுதலை புலிகளுடைய அந்த திரைப்பட தமிழாக்க பிரிவு தமிழாக்கம் செய்து அவருக்கு அனுப்பி வைக்கினார். அது ஒரு பிரதி எனக்கும் அதுல கிடைச்சிருந்தது. அப்ப அவர் அதை பார்த்துட்டு அந்த படத்தை அவர் வேற ஆட்களுக்கு காட்ட வேணாம்னு சொல்லி அதை தடுத்துட்டார். அந்த படத்துல கூட அது வந்து ஒரு ஹிட்லருடைய கடைசி நிமிடங்கள் தொடர்பான ஒரு படம். அவருடைய கடைசி நேர சம்பவங்களை எடுத்து அவருடைய உண்மையான ஹிஸ்டரியில் நடந்த விஷயங்களை எடுத்து படமாக்கி இருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான படம். அப்ப அந்த படத்திலையும் ஹிட்லர் இந்த விஷயத்த பரீட்சிச்சு பார்க்கிறார். தனக்குத்தானே நஞ்சருந்தி கொண்டு சுட்டுக்கொள்ள முடியுமா, அதுக்கு வாய்ப்பு இருக்குமா என்று பார்க்கிறார். சுடுறதண்டா வாய்ப்புல வச்சு சுடுறது எப்படின்றதை பற்றி எல்லாம் ஈவா பிரவுனோட இருந்து அது பற்றி கதைக்கிற மாதிரியான காட்சிகளும் அந்த படத்துல இருக்கு. அந்த படத்தை அவர் பார்த்திருக்கிறார். அந்த படத்தை பார்த்துட்டு அப்படி செய்யலாமான்ற ஐடியாஸ் எல்லாம் அவருக்குள்ள இருந்தது பற்றி நான் அறிஞ்சிருக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. அந்த படம் அவர்ல ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி. இப்ப விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் அவர் பெரும்பாலும் தன்னுடைய போராளிகளுக்கும் சயனைட்டை அணிவித்திருக்கிறார். அப்படி இருக்கக்குள்ளே அவர் ஏன் அந்த நேரத்துல சயனைட்டை கடிப்பதற்கு பதிலாக இது ஒரு கடினமான முறை அல்லவா? இது சைனட்டை கடிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கலாம். என்னன்னா, சைனட்ன்றது அது அந்த பவர் குறைஞ்சிருந்தால் உயிரோட தப்ப வைக்கலாம். சைனட்டை கடிச்சாக்களை கூட தப்ப வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடனடியாக ஒருவர் சைனட்ன்றது கடிச்ச உடனே மரணம் நிகழும். அது சைனட்டுக்குரிய பண்பு அதுதான். ஆனால் அதுல சில வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லையா? தப்ப வைக்கிறதுக்கான அல்லது சைனட் அடிச்ச ஒருவரை காப்பாற்றுவதற்கான சில வாய்ப்புகள் அதுக்குள்ள இருக்கு. குறைந்த வீத வாய்ப்புகள் அதுக்குள்ள இருக்கலாம். ஆனால் துப்பாக்கியால சுட்டுக் கொள்றன்றது அது உடன் மரணத்தை தான் நிகழ்த்தும். ஆனால் சைனட் அடிச்சுட்டு துப்பாக்கியால சுட முடியாது, டைம் இருக்காது. சிலவேளை ஒருவர் சைனட் அடிச்சு மயங்கிட்டாருன்னு சொன்னா, மயக்க நிலையில போயிட்டாருன்னால் அவரை சிலவேளை வைத்திய முறைகளால மீட்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஆகவே இந்த சைனட் அடிக்கிறன்ற தெரிவை விட துப்பாக்கியால தன்னைத்தானே சுட்டுக் கொள்றது சரியாக இருக்கும் என்ற முடிவுக்கு வரலாம் ஒருவர். இப்ப என்னென்னால் இந்த புகைப்படத்தை ஆராய்ந்த ஒரு சுவிஸ் நாட்டு குற்றவியல் புலனாய்வாளர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது நான் வாசிச்சிருக்கிறேன். அது எனக்கு இங்க இருந்து சொல்ல தெரியல. அவருடைய கருத்தின்படி அந்த துப்பாக்கி வந்து 1 மீட்டர் தூரத்துக்குள்ள இருந்து மிக அண்மையில இருந்து சுடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருந்திருக்குமான்னு நினைக்கிறீங்களா? வெளியில இருந்து சூடு நடந்திருந்தால் கொஞ்சம் ரேஞ்ச் கூடவா இருந்திருக்க வேணும். ரேஞ்ச் கொஞ்சம் கூடவாக இருந்து அந்த சூடு தலையில பட்டிருந்தால் தலையில பெரிய காயம் ஏற்பட்டிருக்கும். அந்த காயத்தின் தன்மையை பார்க்கும்போது ஒரு கிழிஞ்ச மாதிரி, ஒரு பிரிஞ்ச மாதிரி இருக்குது. அடுத்தது அவர் அவ்வளவு நேரம் காத்திருந்திருப்பாரா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டு பார்க்கலாம். மிக அருகில வரும் வரைக்கும் காத்திருந்தால் பிடிபட வேண்டிய ஒரு நெருக்கடி நிலைமை வந்துடும் இல்லையா? உயிரோட பிடிபட வேண்டி வந்துடும். கொஞ்சம் மிஸ் ஆயினா கூட எதுலையாவது அப்படி யோசிச்சிருக்கலாம். அது அல்லது அது வெளியில இருந்து நிகழ்த்தப்பட்ட சூடு இல்ல, கிட்ட இருந்து பக்கத்துல இருந்து சுடப்பட்டிருந்தால் அந்த பிளாஷ் உடைய அந்த தாக்கங்கள் அந்த தோல் பகுதியில வெளிப்புறத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த காயம் சிலர் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கணும், அது வந்து வெட்டு காயம் மாதிரி இருக்குன்னு சொல்லி சிலர் சொல்லுவார்கள். ஆனால் என்ன பொறுத்தவரையில அது உள்ளுக்கிருந்து சுடப்பட்ட ஒரு சூடும் அப்படி இருக்கலாம். எனக்கும் அதுல சில சந்தேகங்கள் இருக்கு. ஆனா அந்த அவருடைய மரணம் எப்ப நிகழ்ந்ததுன்றத உறுதியா சொல்றதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. 19ஆம் தேதி என்று சொல்ல முடியுது. ஆனால் எப்படி நடந்தது என்றத சொல்றதுக்கு சிலவேளை இன்னும் சில ஆதாரங்கள் தேவைப்படலாம். ஆனா இப்ப இருக்கிற ஆதாரங்களை வச்சு கொண்டு பார்க்கும் போதும் அவருடைய உளவியல், அவருடைய இயல்பு போன்ற விஷயங்களை வச்சு கொண்டும் அவரை அறிந்தவர்கள் என்ற அடிப்படையில இருக்கக்கூடியவர்கள் அவரை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றால் அது நிச்சயமாக அவர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு. ஜெர்மனுக்கு வந்து ஒரு ராஜதந்திரியாக முன்னாள் ராணுவ அதிகாரி ஜெகத் டயஸ் வந்திருந்த பொழுது ஜெர்மன்ல அவருக்கு எதிரான கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதுக்கு ஒரு காரணம் அவர்தான் அந்த கத்திய கோடாலியால கொத்தினதாக
குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பேசிஸ்ல தான் நான் நினைக்கிறேன் இந்த சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். இது பற்றிய கதைகள் பல பல வகையாக வந்திருக்கு. அவரை உயிரோட கைது செய்துட்டோம் என்று சொல்லியும், கொழும்பு வரைக்கும் பனாகுட அந்த பகுதிகளுக்கு கொண்டு போனார்கள் என்றும், அங்க விசாரிக்கப்பட்டார் என்றும், பிறகு கொல்லப்பட்டார் என்றும் சொல்லப்படுற கதைகள் அது நம்பகத்தன்மை அற்றவை. அதுக்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது. அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருந்து சவேந்திர சில்வா போன்றவர்கள் அந்த கொலையை செய்யாமல் ஜெகத் டயஸ் என்றவர்கிட்ட அந்த கொலை செய்வதற்கான அந்த வாய்ப்பை வழங்கினதாக சொல்லப்படுது. அதுல உண்மை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது பற்றி விரிவாக யாரும் பேச இல்லை. ஆனா அந்த ஜெகத் டயஸ் என்றவர் தான் பிரபாகரனை கொன்றார், கைதியாக வைத்திருந்து கொன்றார் என்ற ஒரு தகவல் உள்மட்டங்கள்ல உலாவுது. பொது வழியில இன்னும் இல்லை. இப்ப நான் பேசினதுக்கு பிறகு இது கூட பரவலாக வெளியில பேசப்படலாம். இது எனக்கு தெரிஞ்ச தகவல். நான் இது ஆய்வு ரீதியாக பல்வேறு தரப்புகள்ட்ட இருந்து தரவுகள் எடுத்துக்கொண்டே இருந்தேன். அதுல இந்த தரவுகள், இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சேருது. அதுக்கு என்னென்றால் அவருடைய உடல் நீருக்குள்ள ஒரு 2-3 நாள் இருந்ததுக்கான தடயங்கள் எல்லாம் மிக தெளிவாக கை கால்கள்ல எல்லாம் தெளிவா தெரியுது. அவர் கைதியாக்கப்பட்டிருந்தால் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. நான் இதை முதல் முறையா இந்த இடத்துல அதை சொல்லி வைக்கிறேன். அந்த சந்தேகத்துக்கு இடம் இல்லை. அதுக்கு அப்படின்னா ஆதாரங்கள், அதுக்கு வலுவான ஆதாரங்கள் தேவைப்படும். இப்ப என்னன்னா கிட்டத்தட்ட இந்த சம்பவத்தை அல்லது பிரபாகரனுடைய உடலை நேரடியாக பார்த்தவர்கள் யாரும் இல்லை. பிரபாகரனோட யாரும் இருந்தவர்களும் உயிரோட வரையில்லை. அந்த அடிப்படையில ஊகங்கள் அடிப்படையில, ஆனால் உங்களுக்கு அந்த 19ஆம் தேதி தான் அவர் கொல்லப்பட்டார் என்றது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெளிவாக இருக்குதுன்னு தான் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படியா? நிச்சயமா. ஏனென்றால் அந்த படங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பகல் வேளையில பதிவு செய்யப்பட்டிருக்குது, மத்தியானம் பதிவு செய்யப்பட்டிருக்குது, பின்னேரம் மத்தியானம் கடந்த நிலையில ஒரு 3 மணி அளவில் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த கால நேரங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போதெல்லாம் அவருடைய உடல் நெகிழ்ச்சி தன்மையோட இருந்ததுக்கான தடயங்கள் மிக தெளிவாக இருக்கு. இரத்த கரைகளும் அதுல மிக தெளிவாக தெரியுது. அந்த படங்கள் 19ஆம் தேதி தான் பதிவாகி இருக்குன்றத சயின்டிபிக்காக ப்ரூஃப் பண்ண முடியும். இப்ப இணையதளங்கள்ல இருக்கிற படங்கள்ல திகதிகள் தெரியாது. இப்ப நான் உதாரணத்துக்கு நான் இந்த படங்களை காட்டி நான் இதுகளை சொல்றதுக்கு விரும்புறது இல்லை. ஆனாலும் என்னோட இந்த புத்தகம் இருக்கு, கமால் குணரட்னா எழுதின இந்த புத்தகம் இருக்கு. உதாரணத்துக்கு இதுல கீழே இருக்கிற படம், இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல 19ஆம் தேதி பதிவாகி இருக்கு. 2009 மே மாசம் 19ஆம் தேதி என்றது அந்த ஃப்ரண்ட் சைட்லயே பதிவாகி இருக்கு. சில கேமராக்கள்ல அப்படியான பதிவு செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படம் இந்த புத்தகத்தை தவிர வேற எங்கேயும் இணையதளங்கள்ல கிடையாது. ஆனா இது வேற பக்கங்கள்ல கசிஞ்சிருக்கு. அதனுடைய ஒரிஜினல் படத்தை நான் எடுத்து ஆய்வு செய்திருக்கேன். அதனுடைய கேமரா மாடல்ல இருந்து அது எப்ப எந்த டைம்ல பதிவாகி இருக்குன்றதை என்னால சொல்ல முடியும். அப்ப இப்படியான சொலிட்டான ஆதாரங்களையும் தரவுகளையும் வச்சு கொண்டுதான் நாங்கள் சில முடிவுக்கு வரலாம். இது புத்தகம் எழுதுறதுக்கு முன்னமே இந்த படங்கள் அப்பவே பதிவாயிடுது இல்லையா? 2009ஆம் ஆண்டு மே மாசம் 19ஆம் தேதியே ரெக்கார்ட் ஆயின ஆவணங்கள் இதெல்லாம். அப்ப இது அப்பவே வெளியில அந்த காலப்பகுதியிலேயே வெளியில ஏதோ ஒரு வழியில வந்து சேர்ந்துட்டுது. புத்தகம் எழுதப்பட்டது 2016. அப்ப இந்த புத்தகத்துல இருக்கிற அந்த படம், ஏற்கனவே வெளியில வந்த படம், இதுகளெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் போதும் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்களும் ஏற்கனவே வெளியில இருக்கக்கூடிய கதைகளுக்கும் இடையில கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? இப்ப இதே கேமராவாலே எடுக்கப்பட்ட வேறு படங்களும் இருக்கு. அதையும் என்னால உறுதியாக சொல்ல முடியும். இவரை ஒரு கேமராவில் எடுக்கல, பல கேமராக்கள் எடுத்திருப்பார்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட கேமராக்கள்ல இவருடைய படங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். அதே நேரம் இதே கேமராக்களால வேற பலருடைய படங்களும் பதிவாக்கப்பட்டிருக்கு. அதையும் என்னால உறுதிப்படுத்த முடியும். அதுல நீங்கள் ஒரு நேர்காணல சொல்லி இருந்தீர்கள், பாலச்சந்திரன் பிரபாகரனும் அதே கேமராவால தான் படம் எடுக்கப்பட்டதாக சொல்லியிருந்தீங்க. அதை என்னன்னு நீங்க உறுதிப்படுத்துறீங்க? அதுவும் இந்த மெட்டா டேட்டா தரவுகளை வச்சு செய்ய முடியும். பாலச்சந்திரன் 19ஆம் தேதி முற்பகல் உயிரோட இருக்கும் நிலையில அந்த பிஸ்கெட் சாப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த படம் பதிவாக்கப்பட்டிருக்கு ஒரு கேமராவால. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு பிறகு அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்றத அதே கேமராவால எடுக்கப்பட்ட படங்களை வச்சே ப்ரூவ் பண்ண முடியும். அப்ப ராணுவ தரப்பு தான் அதை செய்திருக்குன்றதும் தெளிவாக தெரியுது. அவர்களோட பக்கம் தான் அவர் இருந்திருக்கிறார். அப்ப அந்த படம் அதே நேரம் அதே கேமராவால கருணா அந்த 19ஆம் தேதி தான் மத்தியானத்துக்கு அப்புறம் பார்க்க வாரார். அப்ப அதே கேமராவால அவர் வார படமும் எடுக்கப்பட்டிருக்கு. அது கேமராவுடைய மாடல், அந்த டைம் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு ஆய்வு செய்யணும். நாங்கள் கேமராவில் இருக்கிற மெட்டா டேட்டாஸ் மட்டும் இல்லை, அவர் அந்த சூழல், அவர் போட்டிருந்த உடை, அந்த கேமராவினுடைய ஃப்ரேம், அந்த தன்மைகள், அந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நாங்கள் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு.
ஒரு மிக முக்கியமான ஒரு தடயவியல் குறிப்பு இது. அதாவது விடுதலை புலிகளுடைய தலைவர் வி.என்.ஆ. பிரபாகரனை அவர் தற்கொலை செய்த பின் காட்டப்பட்ட படமும், அவருடைய மகன் படுகொலை செய்யப்பட்ட போது காட்டப்பட்ட படமும், கருணா வந்து பார்வையிட்ட படம் எடுக்கப்பட்ட கேமராவும், மூன்றையும் எடுத்த கேமரா ஒரே கேமரா தான். அப்படி இல்ல. சிலவேளை அந்த படத்தை என்னால உறுதிப்படுத்த முடியாது. அதாவது பிரபாகரன் அவர்களே அதே கேமராவால படம் எடுத்தான்னு நான் சொல்ல இல்ல. பாலச்சந்திரனை படம் எடுத்திருக்கிறார்கள். உயிரோட இருக்கும் போதும் கொல்லப்பட்ட பிறகும் ஒரே கேமராவால படம் எடுத்திருக்கிறார்கள். அதே கேமராவால கருணா வரும் போதும் படம் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் பிரபாகரன் அவர்களை வெவ்வேறு கேமராக்கள்லையும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் கருணா வந்தது 19ஆம் தேதி என்றதை இந்த படங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு உறுதியான நிலப்பாட்டுக்கு வரலாம். அதே உடையோட தான் எல்லா இடங்களையும் அவர் நிற்கிறார். அந்த உடைய அந்த 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 காலப்பகுதி எல்லாம் சரியார். அவர் வந்து பார்க்கிறது பிரபாகரன் அவர்களை வந்து அதே உடையோட தான் அவர் வந்து பார்வையிடுற படங்களும் இருக்கு. அப்ப எல்லாமே அந்த சம்பவங்களின் அடிப்படையிலையும் எல்லாத்தையும் படங்களின் அடிப்படையிலையும் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எல்லாமே அந்த 19ஆம் தேதி நடந்திருக்குன்றத ஒரு ஓர்டர்ல சொல்ல முடியும் தெளிவா. அதை உறுதியாகவே சொல்ல முடியும். பாலச்சந்திரனுடைய படுகொலை நடந்திருப்பது நான் நினைக்கிறேன் பிரபாகரன் அவர்களுடைய இறப்பை உறுதி செய்த பிறகுதான் பாலச்சந்திரனை கொண்டு. ஏன்னா பாலச்சந்திரனை விசாரித்ததாக சொல்லப்படுது. அது பற்றிய உறுதியான தகவல்கள் இல்ல. அப்பா அங்க இருக்கிறார் என்ற மாதிரி பாலச்சந்திரன் விசாரிக்கப்பட்டதாக ஒரு தகவல், உள்மட்ட தகவல் இருக்கு. சிலவள விசாரிக்கப்பட்டிருக்கலாம். அப்ப அவர் எங்க இருக்கிறார் என்று அப்பயும் தெரியலைன்றதான அர்த்தம். அதிகாலையில பிரபாகரன் எங்க இருக்கிறார்ன்றத ராணுவ தரப்புக்கே தெரியாமத்தான் இருந்திருக்குன்றதான். அப்படி அது உண்மையா இருந்தால் அப்படி நாங்கள் கருத வேண்டியிருக்கும். அப்ப அந்த உடல் வந்து 9 மணிக்கு பிறகு 10 மணி அளவில் அந்த உடல் எடுக்கப்பட்ட பிறகு பாலச்சந்திரன் கொல்லப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு அது தகவல் பரிமாற்றங்களூடாக அது வழங்கப்பட்ட ஏதோ ஒரு பிரபாகரன் கொல்லப்பட்டுட்டார், இனி பாலச்சந்திரனையும் கொல்ல வேணும் என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்திருக்க கூடும். அப்படித்தான் அது நடந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா ஒரே காலப்பகுதியில 2 பேர்ட்ட சம்பவம் நடந்திருக்க விஞ்ஞானபூர்வமாக என்னால ப்ரூவ் பண்ண முடியும். இது நான் பலமுறை கட்டுரைகள் எழுதிட்டேன், பலமுறை நேர்காணல்கள் சொல்லிட்டேன். ஆனா இன்னும் தமிழ் சமூகத்துல இருக்கிற சிலருக்கு அந்த குழப்பம் ஏன் இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த குழப்பம் இருக்க தேவையில்லை. இப்ப மனிப்புலேட் பண்ண வெளிக்கிடுகிறார்கள். காலங்களை மாத்தி அமைச்சு. ஆனா வரலாற்று சம்பவங்களை அப்படி திரிக்கவோ மாத்தவோ கூடாது. அது உண்மையாகவே பிரபாகரன் அவர்கள் சாவடைந்தது 19ஆம் தேதி என்று இருக்கும் போது அதுக்கு மாற்றாக 18ஆம் தேதி என்று சொல்வதே அது வந்து ஒரு வரலாற்று மோசடியாகவும் அமையும். அதே நேரம் பிரபாகரன் அவர்களுக்கு செய்யப்படுகிற அநீதியாகவும் அது அமையும். இல்ல உண்மையிலேயே இது வந்து விடுதலை புலிகள்ல இருந்தவர்கள் சொல்லப்படுறது வேற. பாலச்சந்திரனை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு குழந்தை. அவர் கிட்டத்தட்ட அவர் 16 வயதுக்கு உட்பட்டவர். அவர் துப்பாக்கியும் இல்லை, சரணடைந்த நிலையிலேயோ அல்லது பிடிபட்ட நிலையிலேயோ தான் அவர் மீது படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு. அது மிக மோசமான மனித உரிமை மீறல். ஆனா அது பற்றி கூட இந்த விடுதலை புலிகளுக்கு ஆதரவு சக்திகள் பெரிய அளவில் நடவடிக்கை எதையும் எடுத்த மாதிரி தெரியல. இது ஒரு பெரிய பின்னடைவு. என்ன பொறுத்தவரையில சும்மா மேம்போக்காக மேலோட்டமாக போர்க்குற்றங்கள் என்று பேசுவார்கள், இனப்படுகொலை என்று பேசுகிறார்கள். ஆனால் இப்படியான பல விஷயங்கள் இருக்குது. உயிரோட இருந்தவர்களுக்கு என்ன நடந்தது, கைது செய்யப்பட்டவர்கள் சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கு. முக்கியமாக பாலகுமாரன் அவர்கள் இராணுவத்தினரால கைது செய்யப்பட்ட நிலையில இருத்தி வைக்கப்பட்டிருக்கிற படங்கள் வெளியாகி இருக்கு. அவருடைய மகனோட அவர் இருக்கிற படமும் இன்னொரு உதவியாளரும் இருக்கிற படங்கள் எல்லாம் இருக்கு. அது 17ஆம் தேதி பதிவாகி இருக்கு. அந்த படங்கள்ல இருந்து அதை உறுதிப்படுத்த முடியுது. அப்படி பலருக்கு என்ன நடந்ததுன்ற தெரியல. புதுவை ரத்னதுரை அவர்கள், யோகரத்னம் யோகி அவர்கள், பேபி சுப்பிரமணியம் அவர்கள், அந்த விடுதலை புலிகளை பொறுத்தவரையில இவர்கள் எல்லாம் முக்கிய பிரதிநிதிகளாக செய்யப்பட்டவர்கள். இவர்களை போன்ற பல போராளிகள் சரணடைந்து அவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள், பலர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் என்றும் தெரிய வருது. பல்வேறு வகையான போர்க்குற்றங்கள் எல்லாம் இருக்குது. இது பற்றி அழுத்தமாக எவரும் பேசுவதில்லை என்றது ஒரு பெரிய குறைபாடு எங்களோட சூழல்ல. முக்கியமாக இந்த இனப்படுகொலை நாள்ன்றதுலயும் எனக்கு ஒரு சின்ன கருத்து இருக்கு. என்னென்றால் 18ஆம் தேதி அது வந்து இலங்கை அரசாங்கம் போர் வெற்றி நாளாக அறிவிச்சு அது சில வருடங்கள் அதை அனுஷ்டிச்சும் வந்தது. அது ஒரு கொண்டாட்டமாக 18ஆம் தேதி. அதுக்கு எதிர்நிலையில 18ஆம் தேதிய இனப்படுகொலை நாள் என்று தமிழர்கள் அதை அனுஷ்டிக்க வலிக்கிட்டு அது ஒரு பழக்கத்துல வந்துட்டுது. ஆனா இனப்படுகொலை நாளை பொறுத்தவரையில இந்த நாள்ல தான் செய்யணும்ன்றது இல்லை. அது ஏதோ ஒரு பொது நாள்ல எடுத்து செய்யலாம். ஆனா என்னை பொறுத்தவரையில அது 18ஆம் தேதியா இருக்கிறது பொருத்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் 19ஆம் தேதி இந்த சம்பவங்கள் நடக்குது. பாலச்சந்திரனுடைய படுகொலை 19ல நடக்குதுன்றது உறுதியா தெரியுது.
இன்னொரு முக்கியமான தகவல் 20ஆம் திகதி முள்ளிவாய்க்கால் கடற்கரையில இராணுவத்தினர் கடற்பக்கமாக துப்பாக்கி வெட்டுக்கள் அந்த மல்டிபெரல் எல்லாம் அடிச்சு செலிப்ரேட் பண்ணி இருக்கிறார்கள், கொண்டாடி இருக்கிறார்கள் வெற்றியை. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த 19ஆம் தேதி பிரபாகரன் அவர்களுடைய உடல் கிடைச்சதுக்கு பிறகு அவர்கள் நிச்சயப்படுத்தி கொண்டு 20ஆம் தேதி அந்த போர் வெற்றியை முழுமையாக அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் முள்ளிவாய்க்கால் கடற்கரையில. அரசாங்கம் அவசரப்பட்டு அறிவிச்சதுதான் 18ஆம் தேதி. அப்ப என்னை பொறுத்தவரையில 20ஆம் தேதிக்கு கூட அந்த இனப்படுகொலை நாள் நகர்த்தப்படலாம் என்று நான் கருதுறேன். இது ஒரு தமிழ் சமூகத்துக்கு நான் விடுக்கிற ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கும். 18ஆம் தேதியாத்தான் இருக்கணும்ன்றது இல்லை. இன்னொரு சிக்கலும் இருக்குது, அதை சிலர் பேச துவங்குகிறார்கள். 18ஆம் தேதி ஏற்கனவே பழக்கப்பட்ட நிலையில இருக்கும் போது அன்றைய நாள்ல பிரபாகரன் அவர்களுடைய அஞ்சலி நிகழ்வையும் செய்யும் போது அந்த கவன குவிப்பு சிதைவடையும், மக்கள் பங்கேற்பு சிதறடிக்கப்படும் என்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. அதுல உண்மை இருக்கலாம் இல்லையா? உண்மை இருக்கும். அடுத்தது உண்மையிலேயே 19ஆம் தேதி அந்த மரணம் நிகழ்ந்திருக்கும் போது 18ஆம் தேதிக்கு கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப அதை வலிந்து அதுக்குள்ள கொண்டு போகும்போது ஏற்கனவே பின்பற்றப்படுகிற அந்த நிகழ்வுகளுக்கும் ஒரு குழப்பங்களை ஏற்படுத்துற மாதிரி இது அமையலாம். இது சம்பந்தப்பட்டவர்கள், இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தவர்கள் இது பற்றி கவனம் செலுத்த வேண்டும்ன்றது முக்கியமான ஒரு வேண்டுகோள். இப்ப என்னென்றால் இந்த கடைசி நேரம் நடந்த சம்பவங்கள் தொடர்பாக வட்டுக்கோட்டையில் இருந்து முள்ளிவாய்க்கால் வரை என்ற என்னுடைய நூல்ல அன்றைக்கு நடந்ததுகளை நான் பதிவு செய்திருக்கிறேன், அன்றைக்கு வந்த செய்திகளின் அடிப்படையில. அப்ப இதுல ஒரு செய்தி வருது, இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளரின் விசேட பிரதிநிதியான விஜய் நம்பியாருடன் விடுதலை புலிகளின் சர்வதேச இணைப்பாளரான KP மே 17, 2009 இரவு, மே 18 அதிகாலை தொலைபேசியில் கதைத்துள்ளார். இருவரிடையே நடந்த தொலைபேசி பேச்சுவார்த்தையின் போது இராணுவத்தினால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ள விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை விடுவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளும்படி நம்பியாரிடம் KP கேட்டுக்கொண்டுள்ளதாக திவையின பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருந்தது. அப்ப அதுக்கு பிறகுதான் விடுதலை புலிகளுடைய புலித்தேவன், நடேசன் போன்றவர்கள் எல்லாரும் சரணடைகின்றார்கள். அதற்கு முதலும் இந்திய செய்தி ஊடகம் ஒன்று வெளியிடும் பொழுது 300 வரையான விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்கள் சிலர் தங்களை சயனைட் அடித்து இறந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த தகவல்கள் எல்லாமே இந்த யுத்தம் மே 16 அதிகாலையோட ஒரு முடிவுக்கு வந்து விட்டதாகத்தான் சொல்லப்படுகிறது. மற்றது 4 வரையான இலங்கை இராணுவத்தின் விடுதலை புலிகளால் பிடித்து வைத்திருக்கப்பட்ட இராணுவத்தினரும் மே 17 காலையில விடுவிக்கப்படுகிறார்கள். அப்ப கிட்டத்தட்ட மே 17ல 1 சதுர கிலோமீட்டருக்குள்ள தான் இவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். அந்த நந்திக்கடல் பகுதியை கடந்து அடுத்த பக்கம் இராணுவத்தின் நிலைகளை உடைச்சு கொண்டு இன்னொரு பக்கத்துக்கு போறதுக்கான முயற்சிகளை இவர்கள் செய்திருப்பார்கள், அப்படித்தான் சொல்லப்படுகிறது. அதுக்கான முயற்சிகள் நடந்த இடத்துலதான் பிரபாகரன் அவர்கள் 18ஆம் திகதி அதுக்குள்ள சிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருந்திருக்கும். அது மக்கள் இல்லாத பகுதி, அந்த பகுதி மக்கள்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் அந்த பகுதி, நீரேரி அந்த பகுதி. அப்ப அதுக்குள்ள அது அப்படித்தான் நடந்திருக்கும். அவர்கள் 2-3 நாள் அந்த தண்ணிக்குள்ளே அவர்கள் நடமாடி தெரிய வேண்டி இருந்திருக்கும். அந்த தடயங்கள் எல்லாம் அந்த கால் கைகள்ல இருந்து எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா 19ஆம் தேதி தான் அந்த போர் முடிஞ்சிருக்குன்றதுக்கு இந்த இராணுவத்தினர் சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இதே அரசாங்க தரப்புல இருந்து யாரும் மறக்க இல்லை. சில விஷயங்களை அவர்கள் நேரடியாக மறக்க மாட்டார்கள். மறுத்தால் அதுக்கு உண்மையா சொல்ல வேண்டி வரும் இல்லையா? அடுத்தது அரசாங்க தரப்புக்கு தெரியும், அவர்களுக்கு குழப்பம் இல்லை. பிரபாகரனுடைய சாவு 19ஆம் தேதி நடந்ததுன்றது அரசாங்க தரப்புக்கு எந்த குழப்பமும் இருக்காது. தமிழ் சூழல்ல தான் இந்த குழப்பம் இருக்குது. இதை பற்றி இவ்வளவு காலம் யாரும் அக்கறைப்படுத்தாதில்லை, அதை பற்றி யாரும் பேச தயாரா இருக்கு. ஆனா நான் நீண்ட காலமாகவே இதை பற்றி பலரோட கதைச்சி வந்திருக்கிறேன், எழுதி இருக்கிறேன். இதை பற்றி நான் நினைக்கிறேன், இந்த அவர் எப்ப கொல்லப்பட்டார், இந்த மே 19 கொல்லப்பட்டார்ன்றதுல பெரிய அளவு விமர்சனங்கள் வர வாய்ப்பில்லை. ஆனால் அவர் எப்படி கொல்லப்பட்டார்ன்றதுல ஒரு சிக்கல் இருக்குது. அடுத்தது இப்ப நாங்கள் மே 19 சந்தேகத்துக்கு இடமில்லாம அந்த திகதியில தான் கொல்லப்பட்டார் என்றது ஓரளவுக்கு உறுதியாக சொல்லலாம். ஆனால் இதை நாங்கள் இதையும் பார்க்கணும். ஒரு சில கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டருக்குள்ள 2 வாரங்களாக கடுமையான யுத்தம் நடக்குது. ஒழுங்காக நித்திர கொள்ள இயலாது, ஒழுங்காக சாப்பிட முடியாது,
இப்படியான பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஒரு மனிதனாக எங்களால முடிவெடுக்க இயலாது ஒரு கட்டத்துக்கு மேல. அப்ப இந்த நிலையில எதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நான் இதை பற்றி அந்த முன்னைய நேர்காணல்ல கூட சொல்லி இருக்கிறேன். போர்க்களத்துல எதுவும் நடக்கலாம். மயக்கமான நிலைமை ஏற்படலாம், கைது செய்யப்படக்கூடிய சூழல் ஏற்படலாம், காயத்தோட கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படி பல பல வாய்ப்புகள் இருக்கு. எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் கணக்குல எடுத்துத்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டி இருக்கு. ஆனா என்ன பொறுத்தவரையில அவர்கள் அந்த இடத்துல சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில இருந்து எதுவும் செய்ய முடியாமல் அவர்கள் இந்த ஒரு தன்னைத்தானே அழித்துக் கொள்ள வேணும் என்ற ஒரு நிலைமைக்கு போயிருக்கலாம். அது வேற வழி, வேற தெரிவுகள் எதுவுமே இல்லை. அப்ப ராணுவம் மிக நெருக்கமாக ராணுவம் நெருங்கி வரும் வரைக்கும் காத்திருந்து என்ன செய்ய வழிக்கிட்டா அது சிக்கலா போயிடும் இல்லையா? அது அதாலே அவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோட கொஞ்சம் ஏர்லியாகவே சண்டை பிடிச்சு நீ எதுவுமே செய்ய முடியாதுன்ற நிலையில, ஆயுதங்களும் இல்லாத நிலையில தன்னைத்தானே அவர் தன்னுடைய தியாகச்சாவை அவர் தேர்ந்து கொண்டிருக்க முடியும். அதான் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதான் எனக்கு, நான் அவரை புரிந்து கொண்ட வகையிலையும் இருக்கக்கூடிய அந்த நிகழ்தகவலின் அடிப்படையில அந்த அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அப்படி ஒரு முடிவுக்கு தான் நாங்க வர முடியும். ஆனா பக்கத்துல இருந்து பார்த்தது யாரும் இல்ல, அவர் சார்ந்து அவரோட பக்கத்துல இருந்தார்கள். ஆனா ராணுவத்தினர் அந்த உடலை மீட்டவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா அதை நாங்கள் கணக்கில் எடுத்துத்தான் ஆய்வும் செய்யணும். அடுத்த ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்குள்ளதான் அவ்வளவு பேரும் இருக்கணும். தலைவர் பிரபாகரன் மட்டும் தனியாக அங்க இருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவருடைய உடல் எடுக்கப்பட்ட இடத்துல வேற 4-5 பேருடைய உடல்களும் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை போக்கஸ் பண்ண இல்லை. சில காரணங்களுக்காக அவர்கள் அதை காட்டல. அது யார் என்றதெல்லாம் தெரியல. மிக சில பேரோட அவர் ஒரு அந்த நான் காட்டின படத்துக்கு மேல அந்த புத்தகத்துல ஒரு படம் இருக்குது. அது அந்த சதுப்பு நிலப்பகுதி. அவர் பிரபாகரன் அவர்கள் கடைசியாக அந்த இடத்துலதான் இருந்தார் என்று சொல்லி அந்த படத்தை கமல் குமார் அந்த புத்தகத்துல பயன்படுத்தி இருக்கிறார். அப்படி இருந்திருக்கலாம். அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அதுக்குள்ள இருந்திருக்கிறார்கள் 18ஆம் தேதி. அப்ப வேற வழி இல்லாத நிலையில இந்த சம்பவங்கள் நடந்துதான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. மற்றது அந்த உடலை அவர் வேறு இடத்துல கொல்லப்பட்ட பிறகும் வேற இடங்கள்ல கொண்டே போட்டு பணமும் எடுத்திருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நான் அப்படியும் இருந்திருக்குமான்றதையும் யோசிச்சு பார்த்தேன். அவர் உயிரோட பிடிபடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி பிடிபட்டிருக்கிறது என்றாலும் 19ஆம் தேதி தான் பிடிபட்டிருக்க வேணும். அவர் தண்ணிக்குள்ள நீண்ட நேரம் நின்றதுக்கான தடயங்கள் அவருடைய உடல்ல இருக்கு. கால் கைகள் அந்த ஊர்ன நிலையில இருக்கு. அந்த சுருக்கங்கள் எல்லாம் தெளிவா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அவர் தண்ணிக்குள்ள இருந்திருக்கிறார். அன்று அதிகாலையில அவர் கைது செய்யப்பட்டு அன்று காலையிலேயோ அதிகாலையிலேயோ கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்தை வச்சா கூட அந்த நேரங்களின் அடிப்படையில பார்க்க அந்த உடல் இருக்கிற பொசிஷன், நிலைமைகள், அந்த ரத்தத்தின் தன்மைகள் இதுகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது சாவு மிக குறுகின காலப்பகுதிக்குள்ள நடந்ததாகத்தான் கருத முடியுது. அடுத்தது அவர் அப்படி காத்திருந்து கைது செய்யப்படக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் போயிருக்குமான்றத உறுதியா சொல்ல முடியல. ஆனால் இப்ப இருக்கிற கதைகள், வெளியில இருக்கிற கதைகள் அவர் கைது செய்யப்பட்டது முதலே என்ற மாதிரி சொல்லப்படுது. 17 அல்லது 17ஆம் தேதி அல்லது 18ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தா கூட அவருடைய உடல் தன்மைகள் அப்படி இருக்காது. நீர்ப்பரப்பை விட்டு வெளியில தானே அவர் இருந்திருப்பார் எப்படியோ. அப்ப இப்ப இதெல்லாம் நான் முக்கியமாக இப்ப சொல்லுகிற பாயிண்ட். இந்த கேள்விகள் இதெல்லாம் நான் ஆய்வு செய்யும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்துத்தான் நான் பார்த்திருந்தேன். வெளிப்படையாக பேச இல்லை. இப்ப அவர் கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார் என்றதுக்கு சில தரவுகள் இந்த படங்கள்ல இருந்து என்னால சொல்ல முடியுது. அந்த அடிப்படையில கைது செய்யப்பட்டாரா இல்லையாண்டது உங்களுக்கு படங்கள்ல இருந்து தெரியாதுதானே? இல்ல, அதுதான். அப்படி என்ன நடந்திருந்தாலும் 19ஆம் தேதி தான் அந்த அவருடைய தியாகச்சாவு நடந்திருக்கு என்றதுல நான் உறுதியா இருக்கிறேன். கைது செய்யப்பட்டவர் என்று சொல்லப்படுகிற கருத்துக்களுக்கு வலி சேர்க்கிறதுக்கான எந்த ஆதாரங்களும் கிடையாது. ஆனால் கைது செய்யப்பட இல்லை என்று சொல்றதுக்கான ஆதாரங்கள் சிலதை சொல்லலாம் இருக்கிற படத்தை வச்சுக்கொண்டு. அவர் தண்ணிக்குள்ள இருந்திருக்கிறார். அவருடைய உடல் மீட்டு கொண்டு வரப்படும் போது அந்த வீடியோ பதிவுகள் இருக்குது. கொண்டு போட்டதுக்கு வெளியில கொண்டு வச்சதுக்கு பிறகு ரத்த கசிவுகளோட அந்த படங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்ப இந்த அடிப்படையில அந்த உடல் தான் மீட்கப்பட்டு வந்திருக்கு. அதுக்கு முன்னம் எந்த பதிவுகளுமே இல்லை. அப்படின்னா அதுக்கு முன்னரான பதிவுகள் ஏதாவது கிடைக்க வேணும், வேற வேணும். இப்ப அமரதாஸ் என்னன்னா, இப்ப நீங்கள் ஒரு தனியொரு சுயாதீன ஊடகவியலாளர், உங்களுக்கு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த தாயக செயலணி மற்றும் இந்த நினைவெழுச்சி அகம் அதுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இல்ல நான் எந்த தரப்பு சார்ந்தும் செயற்படுகிறது இல்லை. நான் ஒரு சுயாதீன ஊடகர் என்ற அடிப்படையில சுயாதீனமாகத்தான் என்னுடைய எல்லா கலை, இலக்கியம், எழுத்து துறை சார்ந்த எல்லா இதுகளையும் செய்து கொண்டிருக்கிறேன்.
ஒரு சுயாதீன ஊடகவியலாளராக தெரியும், வெவ்வேறு தரப்பாக செயற்படுகிறவர்கள தெரியும், பழக்கமானவர்களும் இருக்கிறார்கள். இல்ல, ஒரு சுயாதீன ஊடகவியலாளராக உண்மையிலேயே மிக தெளிவாக இத வரையறுத்திருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சுக்கொண்டு அதுல ஒரு நம்பகத்தன்மையும் இருக்கிறது தெரியுது. ஆனா ஏன் விடுதலை புலிகள் அது பெரிய கட்டமைப்பு, பல்வேறு புலனாய்வு விஷயங்களையும் கொண்ட ஒரு கட்டமைப்பு. அவர்களால ஏன் அதை மிக ஏழியாகவே இதை ஏன் அவர்களால செய்ய இயலாம போனது நினைக்கிறீங்க? ஒரு தனிநபரால செய்ய இயலும் என்றால், அமரதாசால செய்ய இயலும் என்றால், ஒரு பெரிய அமைப்பினால ஏன் அதை செய்ய முடியாம போனது? அல்லது அவர்கள் விரும்பலையா? அமைப்பு 2009 அந்த முள்ளிவாய்க்காலோட அந்த ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்துட்டு, அதுக்கு பிறகு அந்த இயக்கத்தின் கட்டமைப்புகள் நிறுவனங்கள் சார்ந்த பேராலேயோ யாரும் இயங்குறது ஆரோக்கியமானது இல்லை என்றுதான் என்னுடைய கருத்து. சில பேர் அப்படி முன்வருகிறார்கள். அது பல்வேறு பின்விளைவுகளையும் ஏற்படுத்தும். அது அவசியம் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். அதே நேரம் பொதுவாக யாரும் செயற்படலாம் இல்லையா? ஆதரவாளர்களாகவோ புதிய பெயர்களையோ விடுதலை அரசியல் சார்ந்து யாரும் செயற்படலாம். அப்படி செயற்படக்கூடியவர்கள் ஒருங்கிணைஞ்சு ஆரோக்கியமான செயற்பாடுகளுக்கு போகலாம். ஆனால் இது பெரிய ஒரு அதிர்ச்சியாக இந்த போர் முடிஞ்ச வகையில பெரிய அவலமாகவும் நாங்கள் அங்க போர்க்காலத்துல இறுதி போர்ல இருக்க இது ஒரு பெரிய அழிவை நோக்கி போவதென்றும் இது நிச்சயமாக பெரிய பேரழிவுல முடியும்ன்றதையும் முன்னுணரக்கூடிய மாதிரி இருந்தது. நான் இப்ப அது பற்றி நாங்கள் தேவைப்பட்ட பிற ஒரு நேரம் பேசலாம். அது பற்றி நான் என்னுடைய கருத்துக்களை நான் அங்கங்க கட்டுரைகளையும் எழுதியிருப்பேன். அது டீப்பா பேச போனா அது பெரிய விஷயம், ஆழமான விஷயம். அது பிரபாகரன் தெரியும் இந்த போராட்டம் அழிய போகுதுன்றது ஒரு கட்டத்துல அவருக்கே தெரியும். அதை எதிர்பார்த்து தானே அவர் இருக்கிறார். இறுதி போர் அந்த தீவிரமாக நடக்கிற காலகட்டங்கள்ல எதுவுமே சாத்தியம் இல்லை என்றதை முன்னுணர்ந்துதான் எப்படி தான் மரணம் அடைய வேண்டி வரும்ன்றதையும் அதுகளை பற்றிய திட்டமிடல்களையும் அவர் செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில தான் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு சாவடைகிறதை பற்றி அவர் ஆலோசிச்சிருக்கிறார். அப்படியெல்லாம் நாங்கள் கருதலாம். ஆனால் போர் பெரிய அவலமாகவும் அதிர்ச்சிகரமாக முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த விடுதலை புலிகள் சார்ந்த முன்னாள் உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் தானே அவர்களுக்கு. சர்வதேச ரீதியாக அவர்கள் வெளியேறி போயிருக்கிறார்கள். நாட்டில இலங்கைக்குள்ளேயே அவர்கள் வாழ வேண்டிய நெருக்கடிகள் இருக்குது. தடுப்பு முகாம்களுக்கு போயிருக்கிறார்கள். அவர்கள் மீது நிறைய சிக்கல்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய சிக்கல்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியும் இருக்கு, அரசியல் ரீதியாகவும் எல்லா வகையிலையும். அப்ப இந்த பின்னணியில இருந்து பார்க்கும்போது நாங்கள் இதை பெரிய ஒரு குற்றச்சாட்டாக அவர்கள் மீது நாங்கள் அதை சொல்ல முடியாது. வாய்ப்புள்ளவர்கள் அதுக்குள்ள முடிந்தவர்கள் அதை செய்ய முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இப்ப நான் எல்லாம் பெரிய பின்னணியில பெரிய வளங்களோட இதுகளை எல்லாம் செய்யல. நானும் இதே போருக்குள்ள இருந்து பாதிக்கப்பட்டு வந்து, ஆனால் என்னால முடிஞ்சதை அந்த காலத்துல இருந்து செய்து கொண்டிருக்கிறேன். பல்வேறு நாடுகளில் ஒளிப்பட காட்சிகளை நிகழ்த்தி அதை ஒளிப்பட நூலாக்கி அதை பெரிய அளவுல பரவலாக்கி எப்படி பல வேலைகளை நான் சுயாதீனமாகவே செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா செய்யாதவர்கள் நோக்கி ஏன் செய்யலை என்றால் அவர்களுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். ஆனால் செய்ய வேணும், ஆரோக்கியமாக கூட்டணிஞ்சு செய்யணும். ஆனால் ஒரு சிக்கலும் இருக்குது என்னென்றால் இப்ப வெவ்வேறு தரப்புகளாக செயற்பட வலிக்கிறவர்களுக்கு இடையில சில கருத்து முரண்பாடுகள், சில உள்நோக்கங்களின் அடிப்படையில இருக்கலாம், அல்லது காழ்ப்புணர்வுல இருக்கலாம். இப்படியும் சில விஷயங்கள் மேலோங்கிற மாதிரியும் தெரியுது. அப்ப அதுகளை தவிர்த்து கொண்டு ஆரோக்கியமான திசையில கூட்டு சேர்ந்து அந்த பழைய அடையாளங்களை தவிர்த்து கொண்டு புதிய சிந்தனையோட புதிய பேர்கள்ல புதிய முறையில சர்வதேச அரசியல் நிலைமைகளை கருத்துல கொண்டு செயற்பட வேணும். அதுதான் முக்கியம். இப்ப நீங்க கருத்தை பார்க்கின்ற பொழுது விடுதலை புலிகள் என்ற அமைப்பு ஒரு முடிவுக்கு வந்துட்டுது. இனிமேல் அதுகின்ற தொடர்ச்சியாக அரசியல் செய்யறதை தவிர்த்து புதிய சிந்தனையோட அவர்கள் இயங்கணும் என்று சொல்றீங்க. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இது சர்ச்சைக்கு உள்ளாக்கப்படலாம். ஆனா நான் இது பற்றி எழுதியும் இருக்கிறேன். நான் இப்ப அண்மையில இந்த கிழமைக்குள்ள ஒரு கட்டுரையும் எழுதி இருக்கிறேன். வீரவணக்க நிகழ்வு தொடர்பாக இப்ப நடக்க போற வீரவணக்க நிகழ்வு, பொதுவாகவே இந்த வீரவணக்க நிகழ்வுகள் தொடர்பாகவும் வேற சில விஷயங்களையும் உள்ளடக்கி ஒரு கட்டுரையும் எழுதி இருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில இது பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். விடுதலை புலிகளுடைய அந்த வரலாற்றை அந்த வரலாறாகவே வச்சுக்கொண்டு புதிய முறையில சில செயற்பாடுகளுக்கு போக வேணும்ன்றதான் என்னுடைய நிலப்பாடு. விடுதலை புலிகளின் தொடர்ச்சியாக இதை யாரும் காட்டிக்கொண்டு செயற்படுவது ஆரோக்கியமானது இல்லை. பிரபாகரன் அவர்களை பொறுத்தவரையில இந்த ஆயுத போராட்டம் முடிவுக்கு வருது என்றதை அவருடைய தன்னுடைய உடல் மூலமே அந்த அடையாளத்தை காட்டிட்டுத்தான் அவர் போயிருக்கிறதாகத்தான் கொள்ள முடியுது. ஆயுத போராட்டம் இனி சாத்தியம் இல்லை என்றது சர்வதேச அரசியல் நிலைமைகள், பூகோள அரசியல் நிலைமைகளின் பொறுத்தவரையிலையும் இப்படி நாங்கள் இப்படி ஒரு ஆயுத போராட்டத்தை இனி கட்டமைச்சு இப்போதைக்கு கொண்டு வர முடியாது. இனி ஒரு
ஆயுத போராட்டம் இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. அது ஒரு காலத்துல அது என்ன நடக்கும்ன்றதை நாங்க இப்ப சொல்ல முடியாது. ஆயுத போராட்டத்துக்கு இப்ப சாத்தியம் இல்லை. அரசியல் வழிமுறைகள்ல விடுதலை அரசியல் சார்ந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படல வேணும். ஏன்னா மக்களுக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இன்னுமே போர்க்குற்றம் சார்ந்த விஷயங்கள், இனப்படுகொலை சார்ந்த விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இப்படியான சில பாசிட்டிவான, அதாவது இந்த நெகட்டிவாக தமிழினத்துக்கு வந்து சேர்ந்த விஷயங்களை கூட பாசிட்டிவாக பிரயோகிக்கிறது. அப்ளை பண்ணி ஏதாவது செய்ய முடியுமான்றதுக்கு முயற்சி செய்யலாம். அது விடுதலை அரசியல் சார்ந்து. அதை விட்டுட்டு விடுதலை புலிகளின் பெயரால ஏதாவது செய்ய வழிக்கிட்டால் அது கூட சிக்கலுக்குள்ளாம். சர்வதேச அளவில் விடுதலை புலிகளுக்கான தடைகள் இருக்குது வெவ்வேறு நாடுகள்ல. அப்ப விடுதலை புலிகள் மீளுருவாக்கம் செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி ஒரு சிக்கல் வரலாம். அதை வச்சுக்கொண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர்களுக்கு சிக்கல்கள் வரலாம். இலங்கை அரசாங்கத்தின் மீது வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் விடுதலை புலிகள் மீதும் சிலது இருக்குது. அப்ப நாங்கள் இதை தொடர்ச்சியாக கொண்டு வருகின்ற பொழுது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அது பாரிய பிரச்சனையையும் கொடுக்கும், சிக்கல் வரும். இப்ப புலனாய்வு அமைப்புகளோ வேற சக்திகளோ இந்த முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர்களோ அல்லது விடுதலை புலிகள் ஆதரவாளர்களோ எப்படியெல்லாம் ஒருங்கிணைவு நடக்குது, எப்படி ஒருங்கிணைவார்கள், யார் யார் எங்கெங்க இருக்கிறார்கள் என்றதை பார்த்து கொண்டிருப்பார்கள் இல்லையா? அப்ப இப்படியான ஒருங்கிணைவுகளை இன்னும் அவர்களும் தூண்டிவிட வாய்ப்பு இருக்குது. அவர்களே சில நிகழ்வுகளை உருவாக்கலாம் அல்லது ஏற்கனவே பிறரால நிகழ்த்தப்படுகிற நிகழ்வுகளை தங்களுக்கு சார்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்ப இப்படியான ஆபத்துகள் இருக்குது. இந்த அடிப்படையில இருந்து சர்வதேச பூகோள அரசியல் நிலைமைகளையும் கணக்கில் எடுத்து, சட்ட பிரச்சனைகள், சிக்கல்கள் இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து, ஜனநாயக அடிப்படைகளோட, அற உணர்வுகளோட, ராஜதந்திர அடிப்படையில தான் யாரும் ஒருங்கிணைஞ்சு செய்யப்படுறாக்கள் முன்வர வேணும். அப்படி முன்வர்றதா இருந்தா விடுதலை புலிகளின் பேரால அங்கங்க அறிக்கை வர்றது, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாம் அறிக்கை வர்றதுகள் எல்லாம் உண்மையில தவறு. அது உண்மையில கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். விடுதலை புலிகள் ஏற்கனவே விடுதலை புலிகள் பேரால இருக்கிற நிறுவனங்கள், கட்டமைப்புகள் சார்ந்த பேரால புதுசா சிலர் அறிக்கை வர்றது, அரசியல் துறை என்றும் அப்படியும் இப்படியும் இதுகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு தான் நான் கருதுறேன். அதுக்கு அவர்களுக்கு அதாவது அவர்களால அது கொண்டு நடத்த முடியுமான்றது பெரிய கேள்விக்குறி. மிகச்சிலர் குழுவா சேர்ந்து தங்கட இஷ்டப்படி அப்படி கொண்டு போக முடியாது. இது நின்று கொண்டே போகுது. சில நிமிடங்கள்ல முடிக்கலாம் நினைக்கிறேன். இப்ப இதுல இந்த யுத்த குற்றங்கள்ல ஒரு சில யுத்த குற்றங்கள் மிக வெளிப்படையாக நடந்திருக்கு. சகோதரி விடுதலை புலிகளின் அறிவிப்பாளருடைய படுகொலை, அடுத்தது பாலச்சந்திரனுடைய படுகொலை. இப்ப தமிழ் தேசியம் கதைக்கிறவர்கள்ட்ட அவர்கள் பெரும்பாலும் சட்டத்தரணிகளாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப குறைந்தபட்சம் இலங்கை நீதிமன்றத்துக்கூடாக இதுக்கு ஒரு நியாய கோரிக்கையை வைப்பதன் மூலம் இதுக்கு ஒரு வலு கொடுத்திருக்கலாம் தானே. ஏன் அவர்கள் இது ஒன்றும் செய்யலன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ் தேசியம் சொல்றவ விடுதலை புலிகளை விடுவோம், அவர்கள் யுத்தத்துல இறந்தார்கள் என்று வைப்போம். ஆனால் பாலச்சந்திரனுடைய படுகொலை மிக வெளிப்படையானது, அது மிக மோசமான மனித உரிமை மீறல். அடுத்தது அறிவிப்பாளர் பெண்ணுடைய படுகொலை, இப்படி பல சம்பவங்கள் இருக்குதானே. இதுதான் இது வெளிப்படையாக வந்த ஒரு ரெண்டு விடயங்களை வச்சுக்கொண்டு இவர்கள் ஏன் ஒரு சட்ட நடவடிக்கைக்கு போயிருக்க கூடாது? சட்ட நடவடிக்கைகள் மட்டும் இல்ல, அது அரசியல் ரீதியாகவும் அதை முன்னெடுத்து செல்ல வேணும். சட்ட நடவடிக்கை எடுக்கிறதன் மூலம் அரசியல் ரீதியாக அம்பலப்படுத்தக்கூடாது. எங்களுக்கு சாதாரணமான முடிவு தான் இருக்கு. ஆனால் அதை உள்ளக ரீதியாக அந்த சட்ட ரீதியாக அதுக்கு சாத்தியம் இருக்கான்றது பெரிய கேள்விக்குறி. இலங்கை மட்டத்துல அது சாத்தியப்படுமான்றது கேள்விக்குறி. சர்வதேச அரங்குல கொண்டு போறதுலயும் கேள்விக்குறி. ஏன்னா பின்னணியில பல சக்திகள் இந்த போருக்கு பின்னால இருந்திருக்குது. அப்ப குறைந்தபட்சம் எங்கெங்க வாய்ப்பு இருக்கோ அங்கங்க எல்லாம் இது பேசப்பட வேணும். இந்த தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுகிறவர்கள் விடுகிற பெரிய பிழைகள்ல இந்த போர்க்குற்றங்கள் சார்ந்த விஷயங்கள், இனப்படுகொலை சார்ந்த விஷயங்களை பெரிய அளவுல முன்கொண்டு போகாதது, அது பற்றி அதிகம் அலட்டி கொள்ளாதது, அந்த புள்ளியில இருந்து அது நகர்த்தப்படுகிறது தான் முக்கியமாக இருக்கும் என்றுதான். ஒரு அரசியல் வாக்கு வங்கிக்காக மட்டும்தான் அது பேசப்படுது. இல்ல, அது கூட அது உண்மையாக நடந்த சம்பவங்களை அதை இனம் சார்ந்து ஒரு தீர்வை நோக்கி போறதுக்கு, ஒரு பரிகார நீதியை பெற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் அதே அந்த கொல்லப்பட்ட அந்த உயிர்களுக்கான ஒரு நீதி தேவை இல்லையா? அது ஒரு அறம். அந்த அறச்சேற்பாட்டில ஈடுபட வேணும்ன்றதான் முக்கியம். இப்ப எத்தனையோ பேர் சரண்டர் பண்ணி அவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு நிறைய ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு. கொண்டே உயிரோட கையளித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்ப யோகரட்னம் யோகி அவர்களை அவருடைய மனைவி கொண்டே கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி புதுவீரத்தினுடைய மனைவிதான் கொண்டே கொடுத்திருக்கிறார். அவர்கள் இப்பவும் உயிரோட வாழுகிறார்கள். இப்படி பலர் இருக்கிறார்கள். ஆனால் இருந்தும் அந்த போர்க்குற்றம் சார்ந்த விஷயங்கள்ல, இப்படியான பல விஷயங்கள்ல அடுத்த கட்ட நகர்வை செய்யறதுக்கு தமிழ் தேசிய அரசியல் பரப்பில செயற்படுகிறவர்கள் பெரிய அளவுல முன்வரையில ரிஸ்க் எடுத்து சில விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கும். அது செய்யப்பட வேணும். அது ஒரு
வெறுமனே ஒரு உண்மையாகவே ஒரு விடுதலை அரசியல் சார்ந்து இத்தகைய விஷயங்கள் கையாளப்படணும் என்றதை நான் நினைக்கிறேன். கடைசியாக அமரதாஸ் என்னென்றால், இப்ப விடுதலை புலிகள் ஒரு பாரிய கட்டமைப்பாக செயற்பட்டவர்கள். அது இலங்கையில மட்டுமில்லை, இலங்கைக்கு வெளியிலே. இன்றைக்கு அவர்கள் பல்வேறு பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கிறார். இப்ப நீங்கள் முதல் சொன்ன மாதிரி மே 18 ஏற்கனவே நோர்வேலியா, டென்மார்க்ல அது அனுசரிக்கப்பட்டிருக்கு. இப்ப இவர்கள் தான் முதலாவதாக செய்ய போறேன்னு சொல்கிறார். இதிலே ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கிறதாக தெரியுதே இல்லாமல் அங்கே ஒரு கருத்து ரீதியான முரண்பாடு ஒன்றும் விடுதலை புலிகளுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியல. அவர்கள்ட்ட எந்த விதமான கருத்துக்களும் இருக்கிற மாதிரியும் தெரியல. அதான் இந்த நிகழ்வுகள் தொடர்பாக சில உள் முரண்பாடுகள் நடந்திருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுறேன். என்ன பொறுத்தவரையில ஒரு நிகழ்வு நடந்திருக்கென்றால் ஒரு சின்ன கோட்டுக்கு பக்கத்துல இன்னொரு பக்கத்துல கொஞ்சம் பெரிய கோட்டை போட்டு அந்த பெரிய கோட்டை போக்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு இப்ப நிலைமைகள். இப்ப என்ன பொறுத்தவரையில வரலாற்று ரீதியாக நடந்த விஷயங்கள்ல மூடி முறைப்பட செய்ய முடியாது. இப்ப திரள்நிலை அஞ்சலி என்றது முதல் முறையாக 2024 டென்மார்க்ல நடந்துட்டுது. இனி நடக்க போறதுக்கு அவர்கள் இதுதான் பெரிய லெவல்ல தாங்கள் செய்கிறோம்னு சொல்லி காட்ட முற்படுகிறார்கள். அது பற்றி அப்படித்தான் அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்கள் எல்லாம் இருக்குது. அது தவறு என்று தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு தவறை செய்யணும். அடுத்தது அந்த 18ஆம் தேதி தான் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரபாகரன் அவர்களுடைய தியாகச்சாவு 18 நடந்தது. மே மாதம் 18ஆம் தேதி நடந்ததுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் தவறு. அப்ப இந்த நிகழ்வுகளை பொறுத்தவரையில அஞ்சலி நிகழ்வுகளை யாரும் செய்யலாம். உண்மையில செய்யறதாக இருந்தா 19ஆம் தேதி தான் செய்யப்பட வேணும். உண்மையாவே அவர் தியாகச்சாவடைந்த மே மாதம் 19ஆம் தேதி தான் அந்த நிகழ்வுகள் செய்யப்படணும். மிக முக்கியம் விடுதலை புலிகளுக்கான மாவீரர் நாள் என்று ஏற்கனவே அது மரபு ரீதியாக செய்யப்பட்டு வருகிறது. அப்ப அந்த மாவீரர் நாள் நிகழ்வுகள்ல பிரபாகரன் அவர்களுக்கும் துவாரகா போன்றவர்களுக்கும் அஞ்சலிய மாவீரர் நாள்லையும் செலுத்தப்பட வேண்டியது முக்கியம். ஆனா அந்த மாவீரர் நாளை ஒருங்கிணைக்கிற தரப்பினரும் பிரபாகரனுடைய சாவை ஏற்றுக்கொண்டு மாவீரர் நாள் நிகழ்வுகள்ல அவருடைய படத்தை வச்சு அஞ்சலி செய்யறதுக்கு தயாரா இல்லை. இதுவரைக்கும் அது செய்யப்பட இல்லை. நான் நீண்ட காலமா அதுவும் செய்யப்படணும்னு சொல்லி வாரேன். அப்ப இவர்களுக்கு இது பல்வேறு சந்தேகங்களை உருவாக்குது. விடுதலை புலிகளுடைய பேரையும் பிரபாகரனுடைய அந்த பிம்பத்தையும் பயன்படுத்தி பலரும் ஒரு சுயநல அரசியலையும் அடையாள அரசியலையும் செய்ய வழிக்கிடுகிறார்களா என்ற ஒரு கேள்வி வருது. மாவீரர் தினம் நடத்துற குழுவும் இந்த நினைவெழுச்சி அகமும் அது வெவ்வேறு. அது ஏற்கனவே இந்த மாவீரர் நாள்ன்றது விடுதலை புலிகள் பலமாக இருந்த காலகட்டத்திலேயே வெளிநாடுகள்ல சில கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு அவர்கள் அதை செய்து கொண்டு வந்தார்கள். அந்த செயற்பாடுகள் அங்கங்க அப்படியே நடந்து கொண்டே இருக்குது. ஆனா இப்ப இந்த 8ஆம் மாத நிகழ்வை செய்ய போகிறவர்கள் விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்கள் அதை தொடங்கி வேற சிலரையும் இணைக்கிறதாக சொல்லப்படுது. இணைச்சு அந்த அஞ்சலி நிகழ்வை செய்ய இருக்கிறார்கள். ஆனா 2 விஷயத்த அவர்கள் முக்கியமா கவனிக்க வேண்டும் என்றது என்னுடைய வேண்டுகோள். நான் என்னுடைய கட்டுரையிலையும் அதை தெளிவா எழுதி இருக்கிறேன். ஒன்று, முதலாவது வீரவணக்க நிகழ்வு டென்மார்க்ல நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. அது பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். வெவ்வேறு நாடுகள்ல இருந்து இத்தனைக்கும் அந்த பின்னணியில போலியாக ஒரு பெண்ணை கொண்டு பிரபாகரனின் மகள் என்று சொல்லி காட்டி பண மோசடிகளையும் வேறு பல மோசடிகளையும் ஈடுபட்ட ஒரு குழு பற்றி நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள். அந்த குழு இப்பவும் செயற்படுகிறதா தான் இருக்கு. அப்ப அந்த குழுவின் செயற்பாடுகளும் அந்த குளறுபடிகளும் மக்கள் மத்தியில சில சர்ச்சைகளும் பலமாக இருந்த நேரத்துல 2024ஆம் ஆண்டு டென்மார்க்ல அந்த நிகழ்வை செய்து முடித்தார்கள். அதுல பல்வேறு முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர்களும் வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த பொதுமக்களும் பிரபாகரனுடைய அந்த நெருங்கிய உறவினர்களும் பிரபாகரன் அவர்களுடைய அண்ணா அவருடைய மகன் இவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நிகழ்வை செய்து முடித்தார்கள். அப்ப அதனுடைய முக்கியத்துவத்தை கீழிறக்கும் வகையில பேசக்கூடாது என்றது என்னுடைய வேண்டுகோள். பேசக்கூடாது. இப்ப நிகழ்வை செய்ய இருக்கிறவர்களுக்கு நிகழ்வை செய்யலாம். ஆனால் தாங்கள் தான் முதல் நிகழ்வை செய்வதாக காட்டிக்கொள்ள விளைகிறார்கள். அதுக்கு ஒரு காரணத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது ஒரு விடுதலை புலிகளின் மரபில நாங்கள் செய்கிறோம், விடுதலை புலிகள் மரபில செய்கிற ஒரு வீர வணக்கம், இப்படியெல்லாம் பேச வேண்டியது இல்லையான்னு நான் நினைக்கிறேன். விடுதலை புலிகளோட விஷயத்தை திருப்ப முழுத்த அப்ப எப்படி அடையாளம் எப்படி முத்திரை குத்தப்படும் அப்ப இவர்கள் விடுதலை புலிகளின் தரப்பாக அடையாளப்படுத்தப்படுகிற ஒரு போக்கு இருக்கும். ஆனா அவர்களை பொறுத்தவரையில தாங்கள் முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் தாங்கள் இந்த நினைவெழுச்சி விஷயங்களை செய்யறதுக்காக வீர வணக்கத்தை செய்யறதுக்காகத்தான் தாங்கள் ஒருங்கிணைஞ்சு செய்யறோம்னு சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த 2 முக்கிய தவறுகளையும் அவர்கள் திருத்திக் கொள்ளாத பட்சத்துல அவர்கள் மீதும் ஒரு சந்தேக பார்வைகள் இருக்குது சமூக மட்டத்துல. நானும் அந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். பிரபாகரன் அவர்களுடைய சாவு திகதி 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19. இதுல அவர்கள் தெளிவாக இருக்க வேணும். அவர்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அவர்கள் 2 வருஷமா ஆய்வு செய்தோம் எல்லாம் சொல்லுகிறார்கள்.
ஆய்வு செய்து ஏன் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தார்கள் என்று தெரியல. அவர்கள் மத்தியிலேயே ஒரு சிலருக்கு 19 என்ற ஒரு கருத்தும் ஏற்பட்டிருக்கு. அவர்கள் 17 இறந்ததாகத்தான் கருதுகிறார்கள். ஏனென்றால் இல்ல அதுக்குள்ளே ஒரு சில பேர் 17 என்று சொல்லி பிரிஞ்சு போனதாகவும் 19 என்று சொல்லி பிரிஞ்சதாகவும் அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த நேசக்கரம் சாந்தி மற்றும் விடுதலை புலிகளுடைய புலனாய்வு பிரிவை செயற்பட்டவராக கருதப்படுகின்ற நடராஜா சேதுரூபன் சேது என்று அறியப்பட்டவர். அவர் நோர்வே மற்றும் சர்வதேச புலனாய்வு பிரிவுகளோடையும் மிக நெருக்கமான தொடர்புகள் உள்ளவர். அவர் குறிப்பிடும் பொழுது எனக்கு குறிப்பிட்டது மே 17 பிரபாகரன் கொல்லப்பட்டவுடன் தனக்கு அவருடைய படம் இந்திய உளவு பிரிவை சேர்ந்தவர்களால் காண்பிக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து தான் ஜிடிவி அப்பொழுது டிடிஎன் இல்ல ஜிடிவி நினைக்கிறேன் ஜிடிவியில தாங்கள் அன்றைய தினமே தீபம் ஏற்றியதாகவும் நினைவு தீபம் ஏற்றியதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அது மே 17 என்று ஏன் சொல்லப்படவில்லை என்றால் நோர்வேயினுடைய சுதந்திர தினம் மே 17 இருந்த காரணத்தினால் அன்று அது உடனடியாக வெளியிடப்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதாகவும் மாற்ற சொல்லி கேட்டதாகவும் சொல்லுகின்றார். இது எல்லாம் நடந்ததுக்கான தெளிவான ஆதாரங்கள் இருக்குது. சர்வதேச ஊடகங்கள்லயும் நீங்க பார்த்தா 19 தான் இந்த செய்திகள் வெளியாகியும் இருக்குது. 17 அவர் கொல்லப்பட்டதாகவோ சாவடைந்ததாகவோ சில வதந்திகள் பரப்பப்பட்டிருக்கலாம். விடுதலை புலிகள் தரப்பில இருந்து கூட அந்த வதந்தி பரப்பப்பட்டிருக்கலாம். டென்மார்க் நிகழ்வை செய்ததுல நீங்க பேர் குறிப்பிட்ட அந்த நபர் ஈடுபட்டாரான்ற தெரியல. ஆனா சாந்தி நேசக்கரம் என்று சொல்லி அவ ஜெர்மன்ல இருக்கிறவா அவாவும் அதுல இணைஞ்சு செயற்பட்டிருக்கிறா. அதே நேரம் டென்மார்க்ல இருக்கக்கூடிய பிரபாகரனுடைய உறவினர்கள்லாம் அதை முக்கியமாக முன்னின்று அதுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு செய்திருக்கிறார்கள். பல்வேறு தரப்பினரையும் ஒருங்கிணைச்சு என்றுதான் நான் கேள்விப்படுறேன். ஒரு கடைசியாக ஒரே ஒரு கேள்வி என்னென்றால் இப்ப இந்த விடுதலை புலிகள் சம்பந்தமாகவும் பிரபாகருடைய இந்த நினைவுழ்ச்சி நிகழ்வை கொண்டாடுறது சம்பந்தமாகவும் போட்டி போடுகின்றார்கள். ஆனால் இந்த யுத்தத்திலே ஒரு பகுதி போராளிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு அவர்களுடைய குடும்பங்கள் மிக மோசமான நிலையில வடக்கு கிழக்குல இன்றைக்கும் வாழ்கின்றார்கள். அவர்கள் உடல் ஊனமுற்றவர்களாகவும் வாழ்க்கையில எந்த பிடிப்பும் இல்லாதவர்களாகவும் வாழுகின்றார்கள். இந்த வெளிநாட்டில இருக்கின்றவர்கள் கிட்டத்தட்ட மே 17-18 சர்வதேச கணிப்பின்படி இந்த விடுதலை புலிகள் சார்ந்த அமைப்புகள்கிட்ட 300 பில்லியன் அமெரிக்க டாலர் அசையும் அசையா சொத்துக்கள் இருந்திருக்கு. இன்றைக்கும் அந்த அசையும் அசையா சொத்துக்கள் இவர்கள்ட்ட தான் இருக்கு. இந்த நினைவெழுச்சி நாட்களை கொண்டாடணும், தாங்கள் தான் முதலாவதாக கொண்டாடணும் என்றெல்லாம் நினைக்கின்ற இவர்கள், தங்களை மாபெரும் தமிழ் தேசியவாதிகளாக காட்டிக்கொள்கின்ற இவர்கள் ஏன் இதுவரைக்கும் அங்க பாதிக்கப்பட்ட தங்களுடைய சக போராளிகள் விடயத்தில கூட மிக உதாசீனமாக நடந்து கொள்கின்றார்கள்? ஏன் இவர்களால ஒரு பழமையான வாழ்க்கைக்கு கூட கொண்டு வர உதவி செய்ய இயலாதவர்களாக இவர்கள் ஏன் இருக்கிறார்கள்? சுருக்கமா சொல்லுவதாக இருந்தால் விடுதலை அரசியலுக்கு அப்பாற்பட்டு பலரும் அடையாள அரசியலையும் சுயநல அரசியலையும் செய்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும். பெருந்தொகை பணம் எல்லாம் விடுதலை புலிகள் சார்ந்த சொத்துக்கள் வெளிநாடுகளில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதெல்லாம் முடக்கப்பட்டிருக்குது. அது அவர் பிரபாகரன் அவர்கள் வந்தா கணக்கு காட்டணும்ன்ற மாதிரி அந்த கதைகள் சித்தரிப்புகள் கதையாடல்கள் எல்லாம் முடக்கப்பட்ட இது இந்த அரசாங்கத்தாலே முடக்கப்படையில தனிப்பட்ட நபர்களால அந்த நபர்களாலே அரசாங்கம் அபகரிக்கப்பட்டிருக்கு. தனிப்பட்ட நபர்களும் அந்த குழுக்களாகவும் சில நபர்கள் குழுக்களாகவும் இருப்பார்கள் இல்லையா? அப்ப இது ஒரு பெரிய மோசடி. இதுக்கு எப்படி தீர்வு காண்றதுன்றது பெரிய மிக சிக்கலான விஷயம். ஆனா மக்கள் இத்தகையவர்களை இனங்கண்டு அவர்களை இந்த பொது நீரோட்டத்துல அரசியல் நீரோட்டத்துல இருந்து புறக்கணிக்கிறது தான் முதல் செய்யக்கூடிய வழியாக இருக்கும். வேற என்ன செய்ய முடியும்? ஆனா அவர்கள் தங்களைத்தான் எல்லா வகையிலையும் முன்னிலைப்படுத்த வருவார்கள் இல்லையா? எல்லா வகையிலையும். அண்மை காலத்துல எங்களுக்கும் எங்களுடைய ஊடகத்துல நேர்காணல் தந்த சிலருக்கும் கொலை மிரட்டல்கள் விடப்பட்டிருந்தது. குறிப்பாக வரலாற்று மையத்தை சேர்ந்த சங்கீதன் தயாபரனுடைய தொலைபேசி இலக்கத்தில் இருந்தால் அவ்வாறான மிரட்டல்கள் வந்திருந்தது. எங்களுக்கும் எங்களுடைய இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கும் எதிராக அவ்வாறான மிரட்டல்கள் உங்களுக்கும் ஏதாவது வந்திருக்கா? அல்லது இல்ல அப்படி ஒரு மிரட்டலும் பெற இல்ல. அப்படி மிரட்டுறதுக்கு யாராக இருந்தா மிரட்டி பார்க்கட்டும் இருக்கா? என்ன சேட்டை இது? அப்படி என்னன்னு மிரட்ட முடியும்? அப்படின்னா இவர்கள் யார் என்ற கேள்வி இருக்கு. அப்படி மிரட்டி இருந்தால் அது ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய செயல். யாராவது எனக்கு தெரியாது. ஆனால் மாற்று கருத்துகள் இருந்தால் அந்த கருத்துக்களை உரையாடி கொள்ளலாம். இப்ப எனக்கும் உங்களுக்கும் ஒரே கருத்து நிலப்பாடுகள் இருக்கு. நிச்சயமாக நான் மாற்று கருத்து உள்ளவர்களோடையும் உரையாடுகிற ஒரு ஆள், உரையாட தயாரா இருக்கிற ஒரு ஆள். ஆனா எனக்கான தெளிவான நிலைப்பாடுகள் இருக்கும். அந்த அடிப்படையில பேசுவேன். அப்ப மிரட்டல் போன்ற விஷயங்களுக்கோ மற்றது வேற விதமான அழுத்தங்களை செய்யவோ யாரும் முன் வந்தால் அவர்களை
வலுவுள்ளவர்கள் எதிர்க்க வேணும். இப்ப எனக்கு கூட கடந்த காலங்கள்ல வேற வகையான நெருக்கடிகள் வந்திருக்கு. நான் ஒளிப்பட காட்சிகள் நிகழ்த்தும் போது, ஒளிப்பட நூலை வெளியிடும் போது எனக்கு எதிரான சர்ச்சைகள், பொய்யான கட்டுக்கதைகள் எல்லாம் உருவாக்கி பரப்பிக் கொண்டிருந்தார்கள். இதுல விடுதலை புலிகள் முன்னாள் உறுப்பினர்கள் சிலர், இப்ப இருக்கக்கூடிய சிலரும் சம்பந்தப்பட்டிருந்திருக்கணும். சிலரை இப்ப எனக்கு தெரியுது. ஆனால் சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அவர்கள் அம்பலப்படுத்தவும் நான் தயாரா இருக்கேன். யாருக்கும் பயந்து கொண்டு நான் அப்படியெல்லாம் இருக்கிற ஆள் கிடையாது. நான் என்னுடைய தளத்துல நான் என்ன பொறுத்தவரையில என்னுடைய மனச்சாட்சிக்கு சரியென்று படுகிறதுகளை அறநிலைப்பட்டு நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். அறவழியில நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல யாராவது இந்த மிரட்டல் போன்ற செயல்பாடுகளுக்கு வந்தால் அவர்களை எப்படி கையாளணும்ன்றதும் தெரியும். உண்மையிலேயே மிக தெளிவாகவும் பல்வேறு விஷயங்களை நீங்கள் ஆராய்ச்சிக்கிறீங்க. உண்மையிலேயே இது இந்த இவ்வளவு நேரம் இவர்களுக்கு போதாது. நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பிட்டது போல மற்ற யுத்தம் அந்த காலப்பகுதிகள் தொடர்பாக நாங்கள் மற்றொரு நேராடலில் இணைந்து கொள்ளலாம். இந்த நீண்ட நேர்காணலை நமக்கு வழங்கி பல்வேறு விஷயங்களையும் தெளிவுபடுத்திய உங்களுக்கு, மனம் திறந்து பேசிய உங்களுக்கு மிக்க நன்றி அமர்தாஸ். நன்றி.